ஓகே, இன்னும் ஸ்டார்ட் ஆகல கிளாஸ், இப்பதான் ஓகே ஆரம்பிக்குது. சரிம்மா, லாஸ்ட் கிளாஸ் என்னமா பார்த்தோம்? அவங்களுக்கு மறுபடியும் எப்படி இன்டியூஸ் பண்ணலாம், நேச்சுரலா எப்படி இன்டியூஸ் ஆகுது, அது இல்லாம ஆர்டிபிஷியலா எப்படி இன்டியூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். என்னென்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணலாம், அதுக்காக என்னென்ன ரேடியேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸ்ல வந்துட்டு இந்த கிளாஸ்ல வந்து பாலிப்ளாய்டினா என்ன அப்படின்றத பாலிப்ளாய்டி எண்ட் வரைக்கும் பார்த்துருவோம். அடுத்த கிளாஸ்ல வந்து அனியூப்ளாய்டி அந்த மாதிரி பார்ப்போம். புரியுதுங்களா? ஸோ பாலிப்ளாய்டு எப்படி பிரிக்கலாம்? போன நேற்று கிளாஸே சொன்னால பாலிப்ளாய்டு எப்படி பிரிக்கலாம்? ரெண்டு கிளாசிபிகேஷன், ஆட்டோ பாலிப்ளாய்டி, அல்லோ பாலிப்ளாய்டி. ஆட்டோ பாலிப்ளாய்டி, அல்லோ பாலிப்ளாய்டி. ஆட்டோ பாலிப்ளாய்டினா என்னம்மா? சேம் ஜீனோம், அதோட சேம் ஜீனோமே வந்துட்டு நிறைய டைம் இருக்கிறது. அதோட சேம் ஜீனோமே வந்துட்டு எத்தனை டைம்? மோர் தென் 2 டைம்ஸ். மோர் தென் 2 டைம்ஸ். இங்க வந்துட்டு எப்படி? ஃப்ரம் டிஃபரண்ட் ஜீனோம். ஃப்ரம் டிஃபரண்ட் ஜீனோம். டிஃபரண்ட் ஜீனோமே வந்துட்டு ரிப்பீட் ஆகாது. இங்கேயும் வந்து எத்தனை டைம் இருக்கணும் மினிமம்? மோர் தென் 2. மோர் தென் 2. அதாவது ட்ரிப்ளாய்ட்ல இருந்து ஆரம்பிக்குது. ட்ரிப்ளாய்ட்ல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ இப்போ ஆட்டோவில் எழுதணும் அப்படின்னா என்னென்ன எழுதலாம்? ஆட்டோ ட்ரிப்ளாய்டு, ஆட்டோ டெட்ராப்ளாய்டு, ஆட்டோ பென்டாப்ளாய்டு, ஆட்டோ எக்ஸாப்ளாய்டு. இது வரைக்கும் எழுதலாமா? அல்லோவில் எழுதணும் அப்படின்னு என்ன எழுதலாம்? அல்லோ டெட்ராப்ளாய்டு, அல்லோ எக்ஸாப்ளாய்டு, அல்லோ ஆக்டாப்ளாய்டு. இங்க ஏன் ஈவன் நம்பர் வரல? சரி, இங்க ஏன் ஆட் நம்பர் வரல? ஈவன் நம்பர் ஏன் வரல? சரி, ஈவன் நம்பர் வந்ததுக்கு ஏன் ஆட் நம்பர் வரல? டெட்ரா, டெட்ரானா 4, எக்ஸானா 6, ஆக்டானா 8. ஏன் இதை தவிர ஏன் ஆட் நம்பர் வரல? ஒன்றும் இல்லை, வேற வேற ஜீனோம் இருக்கிறதுனால குரோமோசோம் டபுளிங் பண்ணா மட்டும்தான் இது சர்வைவ் ஆகும். வேற வேற ஜீனோம்ல இருந்து வந்திருக்குமா? இப்போ ட்ரிட்டிக்கல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ட்ரிட்டிக்கல்லாம் எங்க இருந்து வந்திருக்கு? வீட்ல இருந்து ஒன்று வந்திருக்கு, ரயில இருந்து ஒன்று வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி அதை டபுளிங் பண்ணா மட்டும்தான் அந்த ஜீனோம் வந்து சர்வைவ் ஆகும். ஸோ அதனால இங்க வந்துட்டு ஈவன் நம்பர், ஈவன் நம்பர் மட்டும்தான் பாசிபிள். அதாவது வந்துட்டு அல்லோ டெட்ராப்ளாய்டு, அல்லோ ஹெக்ஸாப்ளாய்டு, அல்லோ ஆக்டாப்ளாய்டு, இதுதான் பாசிபிள். அப்படியே ஒன்னொன்னுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அல்லோ ட்ரிப்ளாய்டுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அல்லோ அல்லோ சாரி, ஆட்டோ ட்ரிப்ளாய்டு, ஆட்டோ ட்ரிப்ளாய்டுக்கு, ஆட்டோ ட்ரிப்ளாய்டுக்கு வாட்டர் மெலன், வாட்டர் மெலன், பனானா சொல்லலாம். ஆட்டோ டெட்ராப்ளாய்டுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள்? காட்டன் ஆட்டோ டெட்ராப்ளாய்டா, அல்லோ டெட்ராப்ளாய்டா? காட்டன் ஆட்டோ டெட்ராப்ளாய்டா, அல்லோ டெட்ராப்ளாய்டா? அல்லோ டெட்ராப்ளாய்டு. இந்த இதுக்கு வந்து காட்டன் எக்ஸாம்பிள், அல்லோ டெட்ராப்ளாய்டுக்கு. இந்த அல்லோ பென்டாப்ளாய்டுன்றது அவ்வளோ யூஸ் இல்லைம்மா. அல்லோ பென்டாப்ளாய்டுன்றது அவ்வளோ யூஸ் இல்லை, அதை எலிமினேட் பண்ணிக்கலாம். அதாவது அதுல வெரைட்டிஸ் எதுவும் டெவலப் பண்ணல, வெரைட்டிஸோ இல்லை ஏதோ ஒரு ஸ்பீசிஸோ டெவலப் பண்ணல இது வரைக்கும். ஆட்டோ டெட்ராப்ளாய்டுக்கு எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்க. லாஸ்ட் கிளாஸ் ஏதோ சொன்னனே. ஆட்டோ டெட்ராப்ளாய்டு ஒரு சில ஃபோரேஜ் கிராப்ஸ் வருமா? மெயினா வந்து ஒரு சில ஃபோரேஜ் கிராப்ஸ் வரும், ஒரு சில ஃபோரேஜ் கிராப்ஸ் வரும். புரியுதுங்களா? ஒரு சில ஃபோரேஜ் கிராப்ஸ் வரும். என்னென்ன கிராப்ஸ்ன்றதை பார்ப்போம் டீடைலா. மெயினா ஃபோரேஜ் கிராப்ல வந்து இது அப்ளிகபிள். ஆட்டோ எக்ஸாப்ளாய்டுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள்? ஆட்டோ எக்ஸாப்ளாய் ஆக்சுவலா இதோட முடிஞ்சிடுது. கமர்ஷியல் அப்ளிகேஷன் வந்து இதோட முடிஞ்சிடுது. இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க. கமர்ஷியல் அப்ளிகேஷன் இந்த ரெண்டோட முடிஞ்சது. ஆட்டோ ட்ரிப்ளாய்டு, ஆட்டோ டெட்ராப்ளாய்டு. ஆட்டோ ட்ரிப்ளாய்டுன்றது மோஸ்ட்லி எங்க யூஸ் பண்ணுவாங்க? மோஸ்ட்லி கமர்ஷியலா வெரைட்டிஸ் டெவலப் பண்றதுன்னா, சீட்லெஸ் ஃப்ரூட் ஏதாவது டெவலப் பண்ணணும், சீட்லெஸ்னஸ் ஏதாவது ஒன்று டெவலப் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோ ட்ரிப்ளாய்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஃபோடர் கிராப்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஆட்டோ டெட்ராப்ளாய்டு யூஸ் பண்ணலாம். ஆட்டோ டெட்ராப்ளாய்டு. காஃபிலாம் எதுல வரும்? காஃபி, காஃபி எதுல வரும்? காஃபி எதுல வரும்? டீ எதுல வரும்? ரெண்டுல
டி அட்லீஸ்ட் மொபைல்னா சர்ச் பண்ணுங்கம்மா ஒரு டைம். ஆக்சுவலா கொஸ்டினே கேட்காம நீங்க ஆன்சர் எடுத்துட்டு கொஸ்டினே கேட்காம ஆன்சர் சொல்லிட்டேன் அப்படின்னா வந்து அதுல எதுவுமே சுவாரஸ்யமே இருக்காது. அது ரொம்ப நாள் உங்க மைண்ட்ல ஸ்டோரும் ஆகாது. டீ எதுல வரும், காஃபி எதுல வரும்னு பாருங்க. கமர்ஷியல் அப்ளிகேஷன்றது ஃபர்ஸ்ட் ரெண்டோட முடிஞ்சிருதுமா. கமர்ஷியல் அப்ளிகேஷன்றது ஃபர்ஸ்ட் ரெண்டோட முடிஞ்சிருது. மீதி எல்லாம் வந்துட்டு வெறும் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க படிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். கமர்ஷியலா இதுல இருந்து வெரைட்டி எல்லாம் எதுவும் கிடையாது. டீ, காஃபி, ஓகே. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அல்லோ டெட்ராப்ளாய்டுக்கு காட்டன் ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் வந்து காட்டன். அல்லோ எக்ஸாப்ளாய்டுக்கு எக்ஸாம்பிள் வீட். அல்லோ எக்ஸாப்ளாய்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து வீட். அல்லோ ஆப்டோப்ளாய்டுக்கு எக்ஸாம்பிள் ட்ரிட்டிக்கல். ஆக்சுவலா ட்ரிட்டிக்கல் வந்து ரெண்டுலயுமே வரும். இந்த கேஸ்லயும் வரும், இந்த கேஸ்லயும் வரும். அல்லோ எக்ஸாப்ளாய்டும் டெவலப் பண்ணலாம், அல்லோ ஆப்டாப்ளாய்டையும் டெவலப் பண்ணலாம். ட்ரிட்டிக்கல் வந்து ரெண்டுமே பாசிபிள். ட்ரிட்டிக்கல் எழுதணும் அப்படின்னா அல்லோ எக்ஸாப்ளாய்டும் பாசிபிள், அல்லோ ஆப்டாப்ளாய்டும் பாசிபிள். காஃபி எதுல வருது, டீ எதுல வருது? இப்போ கண்டென்ட் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கொஸ்டின் கிடைச்சிருச்சு. நான் சிடெக்ல வந்துட்டு ஒரே ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ஒரு கொஸ்டின் மட்டும் எனக்கு ஒரு நாள் சுத்த விட்டுச்சு. அந்த ஒரு இது டெவலப் பண்ணியிருந்தான்ல, வெறும் ஒரே ஒரு கொஸ்டின் தான். ஃபீல்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் நியூக்ளியஸ் அண்ட் பிரீடர் சீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஃபீல்ட் அண்ட் சீட் போய் வேணா கூட பாருங்க. ஃபீல்ட் அண்ட் சீட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் நியூக்ளியஸ் அண்ட் பிரீடர் சீட்னு கொடுத்தாங்க. எல்லாத்துலயுமே ஃபவுண்டேஷன் சீடுக்கு இருக்கு, பாசிபிலிட்டி இருக்கு. புரியுதுங்களா கொஸ்டின் என்னன்ட்டு? சிடெக்ல ஃபீல்ட் அண்ட் சீட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் நியூக்ளியஸ் அண்ட் பிரீடர் சீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கிராப் கொடுத்துட்டாங்க. நியூக்ளியஸ் அண்ட் பிரீடர் சீட்னு ஒரு 2 கிராப் கொடுத்தாங்க. ரீசெண்டா தான் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். இல்ல இந்த வருஷமோ இல்ல போன வருஷமோ தான் கேட்டிருக்காங்க. ஃபீல்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்னா ஃபீல்ட்ல வந்துட்டு அதோட என்னென்ன மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது இருக்குமா. டிசீஸ் ஃப்ரீ கண்டிஷன்ஸ், இல்ல ஆஃப் டைப் ரிமூவ் பண்றது, அதெல்லாம் வந்து ஃபீல்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். ஜென்ரலா கேட்டிருந்தா கூட சொல்லலாம், பட் ஸ்பெசிஃபிக்கா கிராப் கேட்டாங்க. நானும் எங்கெங்கயோ தேடி பாக்குறேன். என்கிட்ட மொத்தம் சிடெக் வந்து ஒரு 4-5 புக் இருக்குது. 4-5 புக் இருக்குது. ஆன்லைன்ல ஒரு 4-5 சோர்ஸ் இருக்குது. எல்லாத்துலயுமே வந்து ஃபவுண்டேஷன் சீடு சர்டிஃபைட் சீடு கொடுத்துட்டாங்க. ஃபவுண்டேஷன் அண்ட் சர்டிஃபைட் சீடுக்கு எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. இதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் எடுக்கிறது ஈஸி. ஆனா அவங்க கேட்கறது வந்து நியூக்ளியஸ் அண்ட் பிரீடர் சீட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை அவ்வளோ யாரும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அது ஏன்றதை பார்ப்போம். அந்த ஏரியா இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் கிட்டத்தட்ட என்ன ஒரு 24 மணி நேரம் அழி விட்டுச்சு. இதுக்கு ஆன்சர் எடுக்கணும், எடுத்தே ஆகணும்ன்ற ஒரு கண்டிஷன். பழைய கொஸ்டினா கூட ஸ்கிப் பண்ணலாம். ரீசெண்டா கேட்டிருக்காங்க. ஓகே, எடுத்து உங்களுக்கு நோட்ஸே அனுப்பிச்சாச்சு. அது எந்த வருஷம் கேட்ட கொஸ்டின் தெரியுதா? ஏதோ ஒரு 2 கிராப் கொடுத்துட்டு அதோட ஃபீல்ட் ஸ்டாண்டர்ட், சீட் ஸ்டாண்டர்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. வீட் அண்ட் மெய்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. ஐஎஃப்எஸ் 2023 இல்லையா? ஐஎஃப்எஸ்ல இந்த மாதிரி நிறைய கேட்கறாங்க. ஐஎஃப்எஸ்ல வந்துட்டு கொஞ்சம் இன்டெப்தா கேட்கறாங்க. மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட் கொஞ்சம் இன்டெப்தா கேட்கறாங்க. ஓகே, ஆட்டோ பாலிப்ளாய்டு, அல்லோ பாலிப்ளாய்டு விசுவலைஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி விசுவலைஸ் பண்ணலாம்? ஆட்டோ பாலிப்ளாய்டுன்றது வந்து என்ன கலர் இருக்கோ அந்த சேம் கலர் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. அதாவது வந்து சேம் ஸ்பீசிஸ் வந்து கலர்ல டினோட் பண்ணிருக்காங்க. சேம் ஸ்பீசிஸ் இல்ல சேம் ஜீனோம். அதோடதே வந்துட்டு மோர் தென் 2 டைம்ஸ் வந்துட்டு மல்டிப்ளை ஆயிருக்கு. மோர் தென் 2 டைம்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இங்க என்ன ஆகுது? அல்லோல இது வந்து ஒரு ஸ்பீசிஸ்ல இருந்து வந்திருக்கு. ஸ்பீசிஸ் ஏல இருந்து வந்திருக்கு. இது வந்து ஸ்பீசிஸ் பில இருந்து வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏ ஜீனோம்னு ஒன்று இருக்கும். காட்டன்ல வந்து ஏ ஜீனோம்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி டி ஜீனோம், டி ஜீனோம்னு ஒன்று இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து ஏஏ டிடி அப்படின்றது தான் வந்துட்டு காசிபியம் ஹிர்சூட்டம். அப்படின்றது
ஸோ காசிபியம் மிர்சூட்டம்ன்றது எந்த இதுல வரும்? அல்லோ டெட்ராப்ளாய்டு, அல்லோ டெட்ராப்ளாய்டு. இந்த இது எங்க இருந்து வந்துச்சு, எந்த ஸ்பீசிஸ்ல இருந்து வந்துச்சு, இது எங்க இருந்து எந்த ஸ்பீசிஸ்ல இருந்து வந்துச்சுன்னு யாரா சொல்றீங்களா? யாரா சொன்னீங்கன்னா நாளைக்கு வரும்போது 5 ஸ்டார் வாங்கிட்டு வரேன். உங்களுக்கு இப்படிதான் ப்ரோமோட் பண்றதா இருக்கு. ஏ ஜீனோம் காட்டன்ல ஏ ஜீனோம் ஒன்று இருக்கு, டி ஜீனோம் இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து காசிபியம் இர்சோட்டுமன் வந்துச்சுன்னு சொல்றேன். இந்த ஏ ஜீனோம் எந்த ஸ்பீசிஸ்ல இருந்து வந்துச்சு? காசிபியம் அப்படின்னு ஒரு ஸ்பீசிஸ் இருக்கும்ல, அது எந்த இதுல இருந்து வந்துச்சு? டி ஜீனோம் எந்த இதுல இருந்து வந்துச்சு? எந்த ஸ்பீசிஸ்ல? காசிபியம் ஸ்பீசிஸ்னு சம் ஸ்பீசிஸ் இருக்கும்ல. இதுக்கு மேல சாக்லேட் வச்சு தான் ப்ரோமோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு வாங்கன்னா எதையும் பார்த்து வர மாட்டீங்க. ஆன்லைன்ல சொல்லிருக்கேன், ஆன்லைன் நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. ஹெர்பேசியம் அண்ட் அர்போரியம் இல்லம்மா, ஹெர்பேசியம் அண்ட் அர்போரியம் இல்ல, ஹெர்பேசியம் ஆனா கரெக்ட், ஹெர்பேசியம் ஆனா கரெக்ட், ஹெர்பேசியம் அண்ட் அர்போரியம் இல்ல. ஓகே சொல்லு பாப்போம், அது அந்த டாபிக் வரும்போது பார்ப்போம். ஏன்னா விட்டா நீங்க நிறைய ட்ரை பண்ண ஆரம்பிச்சா, இருக்கிறதே 4-5 ஸ்பீசிஸ் தான். ஓகே, ஆட்டோ பாலிப்ளை ஃபர்ஸ்ட். ஆட்டோ பாலிப்ளை இந்த இதுல இந்த டேர்ம்ல ஆட்டோன்றது என்னத்தை டினோட் பண்ணுது, பாலின்றது என்னத்தை டினோட் பண்ணுதுன்னு தெரியும்ல. ஆட்டோன்னு என்னத்தை டினோட் பண்ணுது? சேம் சேம் இது ரிப்பீட் ஆகுது அப்படின்னு. பாலின்றது வந்து மோர் தென் 2 டைம்ஸ், மோர் தென் 2 டைம்ஸ். when same set of chromosomes when same set of chromosomes okay இப்போ ஆன்சர் பண்றாங்க. okay when same set of chromosomes of a genome are increased in number, same set of chromosomes are increased in number. இந்த ஆட்டோன்றது என்ன? ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ், ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ். இந்த இடத்துல 4 இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல, இந்த 4 ஹோமோலகஸ் செட்டா, ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸா? கிடையாது. இது வந்து இந்த 2 ஹோமோலகஸ், இந்த 2 ஹோமோலகஸ், பட் இந்த 4 வந்து ஹோமோலகஸ் கிடையாது. ஆனா இந்த இதுல இந்த 4மே வந்து ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ், 4மே வந்து ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ். ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ்னா என்ன? சேம், அதுக்கு மத்தியில வந்து கிராசிங் ஓவர் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பாசிபிள். சோ அந்த இதுதான் வந்துட்டு ஆட்டோ ட்ரிப்ளாய்டுனா ட்ரிபிள் ஏ இருக்கும், ஆட்டோ ட்ரிப்ளாய்டுனா ட்ரிபிள் ஏ இருக்கும், ஆட்டோ டெட்ராப்ளாய்டுனா 4 ஏ இருக்கும். எல்லாமே இருக்குமா? ஆட்டோ பென்டாப்ளாய்டு அதெல்லாம் இருக்கு, பட் கமர்ஷியல் வெரைட்டிஸ், கமர்ஷியலா வெரைட்டிஸ் டெவலப் பண்ணது இந்த ரெண்டுல மட்டும்தான். ஆட்டோ ட்ரிப்ளாய்ட்லயும் ஆட்டோ டெட்ராப்ளாய்ட்லயும், ஆட்டோ ட்ரிப்ளாய்ட்லயும் ஆட்டோ டெட்ராப்ளாய்ட்லயும். சீட்லெஸ்னஸ் வேற எந்தெந்த ஃப்ரூட்ல வந்து டிசைரபிள்? வாட்டர்மெலன் ஒன்று டிசைரபிள், பனானா பார்த்தோம். சீட்லெஸ்னஸ் எது எதுல தேவை? வாட்டர்மெலன், பனானா எல்லாம் வரும். எல்லாத்தையுமே சீட்லெஸ்னஸ் இருந்தா நல்லதுதான் சார் அப்படின்றீங்களா? ஓகே போலாங்களா அடுத்த இது. அது வந்து வெஜிடேட்டிவ்லி ப்ராபகேட்டடா அப்படின்றதையும் பார்க்கணும். ஏன்னா நீங்க வெறும் சீட்லெஸ்னஸ் மட்டும் பண்ணிட்டு, இப்ப ரைஸ்ல வந்து சீட்லெஸ் பண்றேன் அப்படின்னா அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. புரியுதுங்களா? ரைஸ்ல வந்து சீட்லெஸ்னஸ் பண்றோம்னா எந்த பிரயோஜனமும் இல்ல, எடிபிள் பார்ட்டே சீடு தான் அதுல, அதையும் யோசிக்கணும். சோ என்னென்ன சொல்றாங்க? பனானா, சுகர் கேன், ஆப்பிள், சுகர் பீட், வாட்டர்மெலான். பனானா, சுகர் கேன், ஆப்பிள், சுகர் பீட், வாட்டர்மெலான். கிரேப்ஸும் வரும் நினைக்கிறேன், கிரேப்ஸும் வரும். சோ இதுல வந்துட்டு நேத்து நிறைய பேர் சொன்னீங்கல்ல ட்ரிப்ளாய்டு, ட்ரிப்ளாய்டுல வந்து இந்த மாதிரி டிப்ளாய்டு, 2x என்ன? டிப்ளாய்டுன்னு அர்த்தம். 4x என்ன? டெட்ராப்ளாய்டு.
இதுலயுமே சீட்ஸ் இருக்கு, இதுலயுமே சீட்ஸ் இருக்கு. பட் இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த சின்னதா சின்னதா ஒரு கிரே கலர்ல தெரியுது இல்ல, அது வந்து சீட் மாதிரி தெரியும். பட் அது வந்து ருடிமெண்ட்ரி சீட். குக்கும்பர்ல இருக்கும்ல அதே மாதிரி சீட்ஸ் இருக்கும், அவ்வளவுதான். பட் ஆனா நீங்க சாப்பிட்டது எது சாப்பிட்டுருப்பீங்க, 2xயோ இல்ல 4xயோ சாப்பிட்டுருப்பீங்க. கமர்ஷியல் வெரைட்டிஸ் வந்து இதுலதான் பாசிபிள். இதுல இந்த 3x இருக்குல்ல, இதுதான் வந்துட்டு மார்க்கெட்ல அதிக ரேட்டுக்கு வாங்குவாங்க, அதிக ரேட்டுக்கு விற்பாங்க. ஜூஸ்லாம் அதுல எங்கம்மா சீட்ஸ் இருக்கு? ஏமா இது ருடிமெண்ட்ரிமா, இது ருடிமெண்ட்ரி. இது ஃபீலே ஆகாது, இது சாப்பிடும்போது ஃபீலே ஆகாது. நம்ம சாப்பிடுறோம், நம்ம சீட்ஸ் சாப்பிடுறோம் அப்படின்ற ஃபீலே ஆகாது. துப்ப தேவையில்ல. ஜூஸ் போட்டோம் அப்படின்னா இது தனியா வந்துட்டு ஃபில்டர் பண்ணணும், இது தனியா செடிமெண்ட் ஆகும், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ இந்த இதுதான் வந்துட்டு இது எல்லாத்துக்கும் இன்னொரு காமன் எது என்ன இருக்கு, இது எல்லாத்தையுமே வெஜிடேட்டிவ்லி ப்ராபகேஷன் இருக்கும். இது எல்லாத்துக்குமே வந்து வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பனானா வந்து எப்படி ப்ராபகேட் பண்ணலாம்? சக்கர்ஸ், சுகர் கேன், செட்ஸ் இல்லைன்னா கட்டிங்ஸ். ஆப்பிள் எப்படி ப்ராபகேட் பண்ணலாம்? ஆப்பிள் சீட்ஸா? ஆப்பிள் சீட் அப்ப நம்ம ஜெர்மேட் ஆகுமா? ஹார்டிகல்ச்சர் யாருன்னா சொல்லுமா ஆப்பிள் வந்து எப்படி ப்ராபகேட் பண்ணுவாங்கன்ட்டு? ஆப்பிள் எப்படி ப்ராபகேட் பண்ணுவாங்க? ஓகேமா, இது எல்லாத்தையுமே காமனான ஒரு சிங்க் ஆகிறது வந்துட்டு வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் பாசிபிள். ஆட்டோ ட்ரிப்ளாய்ட்னா எத்தனை இருக்கும், எத்தனை செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும்? 3 செட் ஆஃப் குரோமோசோம்ஸ், 3 செட் ஆஃப் குரோமோசோம்ஸ், 3 செட் ஆஃப் குரோமோசோம்ஸ். அப்ப இந்த ட்ரிப்ளாய்டு ப்ரொடியூஸ் ஆகணும்னு எப்படி ப்ரொடியூஸ் ஆகலாம்? ட்ரிப்ளாய்டு இந்த 3x வரணும் அப்படின்னா எப்படி ப்ரொடியூஸ் ஆகலாம்? ஒரு டிப்ளாய்டும் இன்னொரு ஹேப்ளாய்டும் சேரலாமா? ஒன்றும் இல்லை, இந்த 2x பிளஸ் எக்ஸ் வந்துட்டு இதோட பேரண்ட் என்னவா இருக்கலாம் அப்படின்றது கேட்கறாங்க. பேரண்ட் இதோட பேரண்ட் என்னவா இருக்கலாம்? எங்க இருந்து இந்த வரும் இந்த ட்ரிப்ளாய்டுன்றது? இதே இதுல நான் கொடுத்துருக்கேன். எந்த 2 பேரண்ட் சேர்ந்து வரும்? பேரண்ட் நான் கேட்கறேன், பேரண்டோடது. நீங்க சொல்றது கேமெட்ஸ். இந்த 2xல இருந்து என்ன கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகலாம்? ஹரிபிரசாத் நீங்க சொல்லுங்க, இந்த 2xல இருந்து என்ன கேமெட்ஸ் வரலாம்? கேமெட்ஸ் வெறும் எக்ஸ் மட்டும் வரலாம், 1x மட்டும் வரலாம். கேமெட்ஸ்னா தெரியும்ல, கேமெட்ஸ்னா என்ன? போலன் இல்லைன்னா எக்ஸல், அந்த இதுல இருந்து வந்து கேமெட்ஸ் வந்து வெறும் 1x வரும். புரியுதுங்களா? இந்த டெட்ராப்ளாய்ட்ல இருந்து என்ன கேமெட்ஸ் வரலாம்? 2x. ஒன்றும் இல்லை, அதுல பாதின்றது என்ன இருக்குதோ அந்த 4xல பாதின்றது கேமெட்ஸ். இது வந்து நார்மலா சொமேட்டிக்ல இருக்கிறது. 4x வந்து சொமேட்டிக் செல்ல இருக்கிறது. அதுல பாதி, அதாவது 4x/2 வந்துட்டு கேமெட்ஸ்ல இருக்கிறது, கேமெட்டிக் செல்ல இருக்கிறது. ஸோ இங்க என்னது? 2x. ஸோ இப்போ இந்த 2x இந்த x சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? 3x. ட்ரிப்ளாய்டு, ஒரு ட்ரிப்ளாய்டு வந்துடுது. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ட்ரிப்ளாய்டு வந்துடுது. புரியுதுங்களா? இப்போ நீங்க வந்து ஒரு ட்ரிப்ளாய்டு வாட்டர்மெலன் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நீங்க எப்படி டெவலப் பண்ணலாம்? ஒரு டெட்ராப்ளாய்டையும் ஒரு டிப்ளாய்டையும் யூஸ் பண்ணி நீங்க டெவலப் பண்ணலாம். அந்த ட்ரிப்ளாய்டு எங்க இருந்து வரும் சார், எப்படி சார் வரும், எங்க இருந்து வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4xையும் ஒரு 2xையும் கிராசிங் பண்ணி நீங்க கொண்டு வர்றது ட்ரிப்ளாய்டா இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதான் அந்த செகண்ட் லைன்ல வந்திருக்கும். Generally in nature, they originate by fusion of haploid gamete with diploid gamete. Haploid gamete with a diploid gamete. சொல்லுங்கம்மா. இல்லம்மா, அதோட பிளாய்டி லெவல்லாம் வந்து எக்ஸாக்டா இதுல வராது. மேபி கோவாவில் பாசிபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அதோட பிளாய்டி லெவலையும் பார்க்கணும். பிளாய்டி லெவல் பார்க்கணும், கமர்ஷியல் வெரைட்டிஸ் டெவலப் பண்ணிருக்காங்களான்னு பார்க்கணும். இப்போ இதுல வந்துட்டு கமர்ஷியல் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. கமர்ஷியலா வெரைட்டிஸ் டெவலப் பண்ணது, பூசாவில் டெவலப் பண்ணது நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ அதுல கமர்ஷியலா வெரைட்டிஸ் ஏதோ ஒரு ரீசன்னால கமர்ஷியல் வெரைட்டிஸ் இல்லை அப்படின்னா நம்ம அதை கன்சிடர் பண்ண முடியாது. இந்த இந்த இதுவா சுகர் கேன் இல்லையா? அது மட்டும் யூஸ் இல்ல, அதான் நான் சொல்றேன். அதை தவிர நிறைய யூசஸ் இருக்குன்னு சொல்றேன். விகர் சீட்ஸ் ஓகே, இது வந்து ஃப்ரூட்ஸ்ல சொல்லலாம். பட் சுகர் கேன்ல முக்கியமானது என்னது? விகர் சொல்லியிருக்கல, விகர்.
விகர் ஒரு ரீசன் இருக்கும், அது ரீசனா இருக்கலாம். வேற என்னென்ன ரீசன் இருக்கும்? பாலிப்ளாய்டிக்கும் ஒரு டிப்ளாய்டுக்கும் என்னமா டிஃபரன்ஸ்? ஏன் பாலிப்ளாய்டு ப்ரொடியூஸ் பண்ணணும் சுகர் கேன்ல? அது இல்லாம நிறைய இருக்கு. அதுல நம்பர் ஒன் வந்து விகர். விகர் விகர் அதிகமாகும் போது நம்மளோட அவுட்கம், அதாவது ஈல்டு வந்து அதிகமா இருக்கு, சுகர் கண்டென்ட் அதிகமா இருக்கு அப்படின்றாங்க. விகர்ன்றது அதான் சொல்லியிருக்கேன், ஷூட் லென்த், ரூட் லென்த், இதெல்லாம் வந்து விகர்னு சொல்லுவோம். அன்ரெடியூஸ்டு கேமெட்ஸ்ன்றது எங்கமா இருக்கு? இந்த இது சொல்றீங்களா? இந்த பாசிபிலிட்டி இருக்குல்ல, டெட்ராப்ளாய்ட்ல இருந்து வர கேமெட்ஸ் கூட இருக்கு. இவங்க என்ன சொல்லிருக்காங்க இங்க, எப்படி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மீனிங் வருது இல்ல, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு டிப்ளாய்ட் இருக்கு, ஒரு 2x இருக்கு, இதுல இருந்து என்ன கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம், ப்ரொடியூஸ் ஆகலாம்? எக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகலாம். இன்னொரு டிப்ளாய்ட் இருக்கு, இன்னொரு டிப்ளாய்ட் இருக்கு. இங்க ஏதோ ஒரு மியாசிஸ் ஒழுங்கா நடக்காத காரணத்தினால, மியாசிஸ் ஒழுங்கா நடந்துச்சுன்னா எக்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகும். மியாசிஸ் ஒழுங்கா நடந்து செப்பரேஷன் ஒழுங்கா நடந்துருச்சு அப்படின்னா எக்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகணும். பட் மியாசிஸ் ஒழுங்கா நடக்கல, ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஒழுங்கா ஃபார்ம் ஆகல அப்படின்ற கண்டிஷன் என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? 2x அப்படியே ப்ரொடியூஸ் ஆகும். இந்த 2x அப்படியே ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் வந்து அன்ரெடியூஸ்டு கேமெட்னு சொல்றோம். அன்ரெடியூஸ்டு கேமெட், அன்ரெடியூஸ்டு கேமெட். ஸோ இப்போ இந்த ரெண்டு கேமெட் சேர்ந்தாலுமே ட்ரிப்ளாய்டு கிடைச்சிரும் அப்படின்றாங்க. இந்த ரெண்டு கேமெட்டும் சேர்ந்துச்சுனாலுமே ட்ரிப்ளாய்டு கிடைச்சிரும். ட்ரிப்ளாய்ட்ஸ் ஆர் ஹைலி ஸ்டெரைல், ஸ்டெரைல்னு சொல்றோம்ல, ஏன் ஹைலி ஸ்டெரைல் ட்ரிப்ளாய்ட்ஸ் எல்லாம்? ஆட் நம்பர் வர்றதெல்லாம் ஸ்டெரைல் நேற்று சொல்லியிருக்கேன்ல, அது ஏன்னு கேட்கறேன். ஏன், என்ன ரீசனா இருக்கலாம்? அது இருக்குமா? ரெண்டு ரெண்டு எந்தாமா வருது, இது ஒரு எண் சொல்லுவோம், இது ஒரு கேமெட்னு சொல்லுவோம், இது ஒரு கேமெட்னு சொல்லுவோம். ஆக்சுவலா என்னன்னா, இந்த மாதிரி ஆட் நம்பர் வரும்போது ட்ரிப்ளாய்டுனா இப்ப எத்தனை குரோமோசோம் இருக்கும்? முதல்ல நார்மலா டிப்ளாய்ல எப்படி மியாசிஸ் நடக்கும்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் அதுல பார்ப்போம். நார்மல் டிப்ளாய்ல வந்துட்டு இங்க ரெண்டு குரோமோசோம் தான் என்னால வரைய முடியுது. ஸோ நிறைய குரோமோசோம் இருக்குன்னு அர்த்தம். எத்தனை குரோமோசோம் இருக்கோ அத்தனை இருக்குன்னு அர்த்தம். 16 இருக்கு அப்படின்னா ஆனியன்ல 16 இருக்குன்னா 16 இருக்குன்னு அர்த்தம். நான் வரைய முடியலன்ற காரணத்தினால 4 குரோமோசோம் வரைகிறேன். நார்மல் டிப்ளாய்டுல வந்துட்டு மியாசிஸ் எப்படி நடக்கும்? மியாசிஸ் மியாசிஸ் எப்படி நடக்கும்? ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்ம் ஆகும். ஓகே, இங்க இருந்து சென்ட்ரோசோம்ல இருந்து ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்ம் ஆகும். எத்தனை குரோமோசோம் இருக்கு? 1 2, இதுல வந்து 1 2. ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஸோ இந்த குரோமோசோம் வந்து இப்படி ரெண்டா பிரியும், ரெண்டா பிரியும், ரெண்டா பிரிஞ்சு இந்த சைடு ஒரு செட்டு போகும், அந்த சைடு ஒரு செட்டு போகும். ஸோ இந்த மியாசிஸ் வந்து ஒழுங்கா நடக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? கரெக்டா ரெண்டு சரிபாதியா பிரிஞ்சு இந்த சைடு அந்த சைடுன்னு போயிடுச்சு. இது வந்து நார்மல் டிப்ளாய்டுல, நார்மல் டிப்ளாய்டுல இந்த மாதிரி நடக்குது. நார்மல் டிப்ளாய்டுல இந்த மாதிரி மியாசிஸ் நடக்கும். அது புரிஞ்சிருச்சு. இதுவே ஒரு ட்ரிப்ளாய்டு இருக்கு. ட்ரிப்ளாய்டு என்ன, வாட்டர் மெலன் இருக்குன்னு வச்சுப்போம். ட்ரிப்ளாய்டுல எப்படி அரேஞ்ச் ஆகும்?
ஒரு ட்ரிப்ளாய்டில் வந்து பிரிஞ்சதுன்னா இது எப்படி பிரியும்? ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து எப்படி போய் பைண்ட் ஆகும், எப்படி வந்து பிரியும்? ஒரு ட்ரிப்ளாய்டு இருக்கு அப்படின்னா சரி, ஒரு இதே வந்துட்டு அப்படியே எடுத்துக்கலாம், ஒரு இதே எடுத்துக்கலாம். பட் இந்த நடுவில் இருக்கிற இந்த ஒண்ணை வந்து என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த கேமெட்ஸ் வந்து ஒழுங்கா ஃபார்ம் ஆகுது, அன்பேலன்ஸ்டு கேமெட்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன? அன்பேலன்ஸ்டு கேமெட். அன்பேலன்ஸ்டு கேமெட். அன்பேலன்ஸ்டு. அன்பேலன்ஸ்டு கேமெட் சொல்லுவோம். பாஸ் பண்ணுங்க. ஆக்சுவலா மைட்டாசிஸ்க்கும் மியாசிஸ்க்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும். மைட்டாசிஸ் மியாசிஸ்க்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும். இங்க பிரியறது வந்து ஃபர்ஸ்ட் இதுல வந்துட்டு வேற மாதிரி பிரியும். புரியுதுங்களா? ஆமா, பேரா தான் இருக்கும். மியாசிஸ்ல வந்து பேரா தான் இருக்கும் எப்பயுமே. ம். ஆமா, கண்டிப்பா சொல்லலாம். அதான் ரீசன். புரியுதுலாமா? இந்த இந்த கண்டிஷன்ல வந்து பிரிக்க முடியல, ரெண்டா பிரிக்க முடியல. ஸோ அதனால என்ன ஆகுது? ஒரு அன்பேலன்ஸ்டு கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகுது. இதே ஒரு டெட்ராப்ளைடா இருந்தா என்ன ஆகும்? இதே ஒரு டெட்ராப்ளைடா இருந்தா என்ன ஆகும்? இந்த பக்கம் ரெண்டு, இந்த பக்கம் ரெண்டு சரியா பிரிஞ்சிருது. இந்த பக்கம் ரெண்டு, இந்த பக்கம் ரெண்டு சரியா பிரிஞ்சிடுது. பட் இந்த இதுல வந்து பிரிய முடியல, ட்ரிப்ளாய்டுல இருக்கும்போது பிரிக்க முடியல. ஸோ அதுக்கு பேர் என்ன? அன்பேலன்ஸ்டு கேமெட் அப்படின்னு சொல்லுவோம். Most of these gametes are unbalanced. Most of these gametes are unbalanced, leading to high degree of sterility அப்படின்றாங்க. leading to high degree of sterility. ஸோ மீதி எல்லாம் சொன்னதுதான். சீட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகாது, rudimentary சீட்ஸ் தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்றதெல்லாம். அதான் அது எந்த சைடு போகுதோ அந்த சைடு வந்து ஒரு இது அதிகமா போயிடும், ஒரு குரோமோசோம் அதிகமா இருக்க மாதிரி போயிடும். அந்த பாசிபிலிட்டி எல்லாமே வரும் அடுத்த இதுல. இது என்ன கிராப்? இது வந்து வாட்டர் மெலன். இது என்ன கிராப்? இது எழுத தேவையில்ல. இது என்னன்னு சொல்லுங்க. சுகர் பீட். சுகர் பீட். யார் யாரெல்லாம் ஹார்டிகல்ச்சர் ஸ்டூடெண்ட் இருக்கீங்க இங்க? கை தூக்குங்க. ஓகே, ஸ்ரீனிதா, பிரதீக்ஷா, உங்க பேருமா? சந்தியா, சத்யா. ஓகே, நேத்திக்கு கேட்டோம். சுகர் பீட்டும் பீட்ரூட்டும் ஒண்ணா? வேறன்னா என்ன வேற? எப்படி வேற? சுகர் பீட்டும் பீட்ரூட்டும் ஒண்ணா? வேறன்னா எப்படி வேற? சொல்லுங்க ஸ்ரீனிதா. கலர் வேற. சொல்லுமா பிரதீக்ஷா. எங்க பெரிய குளமா? ஓகே. சுகர் பீட்டும் பீட்ரூட்டும் ஒண்ணாமா இல்ல வேறயா? வேறன்னா என்ன வேற? கலர் வேற. அட்லீஸ்ட் ஸ்பீசிஸ் நேம்னா சொல்லலாம். என்ன? பீட்டா வல்கரைஸ். பீட்டா வல்கரைஸ் சொல்லிட்டு ஃபினிஷ் பண்ணலாம் ஏதாவது. நெக்ஸ்ட் கிளாஸ் நீங்க 3 பேர் பார்த்துன்னு சொல்லுங்க என்ன டிஃபரன்ஸ் சுகர் பீட்டும் பீட்ரூட்டும் ஒண்ணான்ட்டு. போலாம் அடுத்தது. கொஸ்டின் கேட்கணும்னா நிறைய கேட்டு போலாம். ஆட்டோ டெட்ராப்ளாய்ட். ஆட்டோ டெட்ராப்ளாய்ட். ரை, ஆல்பா ஆல்பா. கிரேப்ஸ் எல்லாம் இதுல வருது. காஃபி எதுல வருதுன்னு பாருங்க. ரை, ஆல்பா ஆல்பா. இது ரெண்டு எதுக்காக? ரை, ஆல்பா ஆல்பா எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? மெயினா ஃபோரேஜ் பர்பஸ்க்காக. ஃபோரேஜ் பர்பஸ்க்காக. ஆல்பா ஆல்பா, ரை ரெண்டுமே வந்து ஃபோரேஜ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க கொஞ்சம்.
அது இல்லாம காஃபியும் வந்துட்டு ஆட்டோ டெட்ராப்ளைடி, பொட்டேட்டோ ஆட்டோ டெட்ராப்ளைடி, கிரவுண்ட்நட் ஆட்டோ டெட்ராப்ளைடி, கிரேப்ஸ் எதுல வருது? ஆட்டோ டெட்ராப்ளைட். அப்ப சீட்லெஸ் கிரேப்ஸ்னு ஒண்ணு மறுபடியும் ஹார்டிகல்ச்சருக்கு கேக்குறேன். சீட்லெஸ் கிரேப்ஸ்னு ஒண்ணு இருக்கு, தாம்சன் சீட்லெஸ். கேள்விப்பட்டீங்களா தாம்சன் சீட்லெஸ்? அப்ப அது டெட்ராப்ளைட்ல இருந்துச்சு, அப்ப தாம்சன் சீட்லெஸ் எங்க இருந்து வந்துச்சு? தாம்சன் சீட்லெஸ் இன்னும் நிறைய வெரைட்டி இருக்கும்ல, சீட்லெஸ் கிரேப்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கம்மா. அப்ப அங்க எப்படி சீட்லெஸ்னஸ் வந்துச்சு? சினிதா, கொஸ்டின் கேட்டீங்களா இல்ல சர்ச் பண்றீங்களா இன்னும்? அதாவது கிரேப்ஸ் வந்து டெட்ராப்ளைட்ல வருதுமா, பட் கிரேப்ஸ்ல வந்துட்டு சீட்லெஸ் கிரேப்ஸ்னு ஒன்னு இருக்கு. கமர்ஷியலா வந்துட்டு சீட்லெஸ் கிரேப்ஸ்னு ஒன்னு இருக்கு. அப்ப இங்க அதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு தாம்சன் சீட்லெஸ்னு சொல்லுவாங்க. தாம்சன் சீட்லெஸ்ன்ட்டு. சோ அப்ப இங்க எப்படி ப்ரொடியூஸ் ஆச்சுன்னு கேக்குறேன், தாம்சன் சீட்லெஸ். இதையும் பார்த்துதான் சொல்லுங்க. ஓகே. ஆட்டோ டெட்ராப்ளைன் என்னமா, ஒரே ஜீனோமும் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுது? 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. அதாவது வந்து ஏன்னு இருக்கு, இல்ல பி ஜீனோமா இருந்தா பிஏ 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. பி ஜீனோமா இருந்தா பி 4 டைம் ரிப்பீட் ஆகுது. ஏ ஜீனோமா இருந்தா ஏ 4 டைம் ரிப்பீட் ஆகுது. இல்ல டி ஜீனோம்னா டி வந்துட்டு 4 டைம் ரிப்பீட் ஆகுது. They were more successful in forage crops. They were more successful in forage crops. ஸோ அதான் வந்துட்டு பெர்சீம் எழுதியிருப்பாங்க. பெர்சீம் பூசாகியான்ட்னு சொல்லிட்டு பெர்சீம்ல ஒரு வெரைட்டி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. பெர்சீம், பெர்சீம்ன்றது என்னது? ஃபாடர் அண்ட் ஃபோரேஜ் கிராப்ஸ்ல வரும். ஃபாடர் அண்ட் ஃபோரேஜ் கிராப்ஸ்ல வரும் பெர்சீம். இதெல்லாம் ஒரு ஆட்டோ டெட்ராப்ளைடு, ஒரு ஆட்டோ டெட்ராப்ளைட் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? நான் வந்துட்டு ஆட்டோ டெட்ராப்ளைடு ஒரு ஃபோரேஜ் கிராப்ல நான் ஆட்டோ டெட்ராப்ளைட் ப்ரொடியூஸ் பண்ணணும். என்கிட்ட இருக்கிறது வந்து வெறும் டிப்ளாய்டு மட்டும் தான் இருக்கு. என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு டிப்ளாய்டு மட்டும் தான் இருக்கு. நான் இப்போ ஆட்டோ டெட்ராப்ளைட் ப்ரொடியூஸ் பண்ணணும், நான் என்ன பண்ணலாம்? கொல்சிஸ்டின் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா போதும். புரியுதுங்களா? வெறும் கொல்சிஸ்டின் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா போதும். ஸோ அதுதான் அந்த இதுல இருக்கும். They may arise spontaneously or can induced artificially by doubling the chromosomes. Doubling the chromosomes. போலாங்களா அடுத்தது? ஃபோரேஜ் கிராப்ஸ் இல்லையா? அதான் சொல்லியிருக்கல, இந்த ஃபோரேஜ் இந்த இதெல்லாம் இருக்குல்ல, நார்மலா இந்த இது growth வந்து ஒழுங்கா இருக்காதுப்பா, போதுமான அளவு இருக்காது. ஃபாடர் வந்துட்டு இது வந்து நிறைய புஷி அப்பியரன்ஸோட நிறைய ஃபாடர் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும், நிறைய லீவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், நிறைய ஷூட் growth நிறைய இருக்கும். ஸோ அதனால ஹார்வெஸ்ட் நிறைய பண்ணலாம், மறுபடியும் நிறைய வந்துட்டே இருக்கும். டிப்ளாய்டை விட டிப்ளாய்டை கம்பேர் பண்ணும்போது டெட்ராப்ளாய்ட்ல வந்து விக்ரஸ் growth இருக்கும். விக்ரஸ் growth இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்? நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணி நிறைய ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஒரு சில இது நேச்சுரலாவே இருக்கு, ஒரு சில நாமளா இன்டியூஸ் பண்ணது, நாமளா கெமிக்கல் யூஸ் பண்ணி இந்த வெரைட்டிலாம் வந்துட்டு ஐஆர்எல் டெவலப் பண்ணது, பூசாகி ஆண்ட்ன்றது டெட்ராப்ளாய்டு. ஸோ இதெல்லாம் நம்மளா ப்ரொடியூஸ் பண்ணது. நேச்சுரலாவும் ஒரு சில இது இருக்கு, நேச்சுரலாவும் ஒரு சில ஸ்பீசிஸ் இருக்கு. அதான் லிமிடேஷன்ஸ்ல வருமா? இந்த லிமிடேஷன்ஸ்ல வரும். பாலிப்ளைட்ல என்னென்ன லிமிடேஷன்ஸ் வரும், நீங்க சொல்றது அந்த மாதிரி இருக்கு. நிறைய டைம் வந்து நெகட்டிவாவும் போகும், நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் இருக்காது. ஸோ அதுவும் வரும். அதான் இதோட லிமிடேஷன்ஸ்ல என்னென்ன வரும்ன்றத பார்ப்போம். அது போலாங்களா அடுத்தது? ஸோ அடுத்து அல்லோ பாலிப்ளைடி. ஆட்டோ பாலிப்ளைடி முடிஞ்சு அடுத்து அல்லோ பாலிப்ளைடி.
அல்லோ பாலிப்ளாய்ட்னா என்ன மீனிங்? ரெண்டு டிஃபரண்ட் ஸ்பீசிஸ்ல இருக்கக்கூடிய ஜீனோம், டூ ஆர் மோர் ஸ்பீசிஸ். They were genetically different chromosome sets from two or more species. ரெண்டு ஸ்பீசிஸ்ல இருந்து எடுத்ததுக்கு எக்ஸாம்பிள் என்ன? ரெண்டு ஸ்பீசிஸ்ல இருக்கக்கூடிய அல்லோ பாலிபைடுக்கு என்னன்னா மூணு ஸ்பீசிஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள் இருக்கு? காட்டன் ரெண்டு ஸ்பீசிஸ்ல இருந்து வந்ததுக்கு காட்டன் எக்ஸாம்பிள். மூணு ஸ்பீசிஸ்ல இருந்து வந்ததுக்கு வீட். இது ஏஏடிடின்னு சொல்லுவோம், ஏ ஜீனோம் டி ஜீனோம். இத ஏஏ பிபி டிடின்னு சொல்லுவோம். முன்னாடி இருக்க அந்த அல்லோன்றது வந்து நான் ஹோமோலகஸ் செட் அப்படின்றத டினோட் பண்ணுது. முன்னாடி இருக்க அந்த அல்லோ அப்படின்ற டேர்ம் வந்துட்டு நான் ஹோமோலகஸ் செட் அப்படின்றது குறிக்குது. பிராசிகா வந்து டெட்ராப்ளைல தான் வரும். பிராசிகா வந்து அல்லோ டெட்ராப்ளைல வரும். இந்த கேஸ்க்கு வந்து பிராசிகாவும் சொல்லலாம், டூ ஸ்பீசிஸ்க்கு வந்து பிராசிகாவும் சொல்லலாம். பிராசிகா, டொபாக்கோ அதெல்லாம் நிறைய வரும். ஜஸ்ட் ஒன் ஆர் டூ சொல்லியிருக்கேன். தாம்சன் சீட்லெஸ் ட்ரிபிள் ஆடே டெட்ராப்ளைடா கேட்டே இருக்காங்க ஆன்லைன்ல. ஒரு டைம் சர்ச் தான் பண்ணிட்டு வாங்களேம்மா ஒரு டைம். என்ன சொல்றேனோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி கிளாஸ்ல சொல்றது இதெல்லாம் லாஸ்டா ஒரு பேஜ் திருப்பி என்னென்ன சொல்லிருக்காங்களோ அதை எழுதி வைப்பேன். எப்பனாவது போர் அடிக்கும் போது எப்பனா ஒரு கிளாஸ்க்கு இன்னொரு கிளாஸ்க்கு நடுவில் கேப் இருக்கும்போது சர்ச் பண்ணலாம். அங்க எம்ப்ரியோ அபார்ஷன் ஒரு டேர்ம் வருமா? அங்க எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றதுக்கு எம்ப்ரியோ அபார்ஷன்ற ஒரு டேர்ம் வரும். எம்ப்ரியோ அபார்ஷன். கேட்டிங்களா நேச்சுரலாவும் ப்ரொடியூஸ் ஆகுமா? நமக்கு ஆர்டிஃபிஷியலா ப்ரொடியூஸ் பண்றோம், நேச்சுரலாவும் ப்ரொடியூஸ் ஆகுமா அப்படின்றோம். ஸோ நேச்சுரலா ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு பேர் என்ன? அல்லோ பாலிபைடு. நேச்சுரலா ப்ரொடியூஸ் ஆகிற அல்லோ பாலிபைடுக்கு பேர் என்ன? நேச்சுரல் அல்லோ பாலிபைடு. நம்மளா ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு பேர் என்ன? நம்மளா சிந்தசிஸ் பண்றதுக்கு பேர் என்ன? சிந்தட்டிக் அல்லோ பாலிப்ளைட். ஸோ இது நேச்சுரலாவே இருக்கக்கூடியது, இது நம்மள சிந்தசிஸ் பண்றது. இப்போ நேச்சுரலுக்கு எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்க, நேச்சுரலா இருக்கிறதுக்கு. இயற்கையிலேயே வந்துட்டு அது ஒரு அல்லோ பாலிப்ளைடா இருக்குது அப்படின்றது. நம்மளா ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்றது. வீட் வந்துட்டு நேச்சுரலாவே அல்லோ பாலிப்ளைடு தான், நம்மளால எதையும் கிராஸ் பண்ணல. வீட் வீட் வந்து ஒரு நேச்சுரல் அல்லோ பாலிப்ளைடு தான்மா. அது எங்கெங்க இருந்து வந்துச்சு அப்படின்றத வந்து நம்ம ஹைபிரிடைஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். எங்கெங்க இருந்து வந்துச்சு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம ஹைபிரிடைஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தோம். ஓகே, ஏ ஜீனோம் வந்து இங்க இருந்து வந்துச்சு, பி வந்துட்டு இந்த ஸ்பீசிஸ்ல இருந்து வந்துச்சு, டி ஜீனோம் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் டெட்டிகம் டவுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீசிஸ்ல இருந்து வந்துச்சு அப்படின்றத நம்ம கிராஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். பட் இது வந்து ஆல்ரெடி நேச்சுரலாவே நடந்தது, நேச்சுரலாவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். புரியுதுங்களா? சிந்தட்டிக் அல்லோ பாலிப்ளைடு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இப்போ நம்மளா ப்ரொடியூஸ் பண்ணது, நம்மளா வந்துட்டு ஹியூமன்ஸா ப்ரொடியூஸ் பண்ணது அல்லோ பாலிப்ளைடு. ட்ரிட்டிகேல், ட்ரிட்டிகேல், ரஃபானோ பிராசிகா. நேற்றுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் முடியும் போது. ரஃபானோ ரஃபானோ பிராசிகா, அதான் வந்து ரேடிஷையும் கேபேஜும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்கல்ல. ஸோ இதெல்லாம் வந்து சிந்தட்டிக் அல்லோ பாலிப்ளைட்ஸ்ல வருது. சொல்லுங்கம்மா. இது
அது எதுவும் யூஸ் பண்ணல. பட் அது வந்து ஒரு ரிசர்ச்சருக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி, ஒரு ஓகே அப்ப நிறைய பாசிபிள் இருக்கு அப்படின்றது, இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு, இதெல்லாம் பாசிபிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை பண்ணது. இத்தனைக்கும் அது ரெண்டுமே வந்துட்டு ஒரே ஸ்பீசிஸ்ல தான் வரும். இது என்ன ஸ்பீசிஸ், ஒரே ஃபேமிலியில இருந்து தான் வரும். ரெஃபனோ பிராசிகா என்ன ஃபேமிலி, பிராசிகா ஒலிரேசி கேபேஜ் வந்து என்ன ஃபேமிலி, பிராசிகேசியன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா க்ரூசிஃபெரேன்னு சொல்லலாமா? க்ரூசிஃபெரே, க்ரூசிஃபெரே. ஸோ அது வந்து சயின்டிபிக் கம்யூனிட்டிக்கு மத்தியில ஒரு கியூரியாசிட்டி உருவாக்குச்சு. ஸோ அப்போ எல்லாரும் என்னென்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, டொமேட்டோ பொட்டேட்டோ ரெண்டுமே சொலனேசியில தானே வருது. அப்போ இது ரெண்டையும் வச்சு இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி கீழே வந்து பொட்டேட்டோ வர மாதிரி, மேலே வந்து டொமேட்டோ ஹார்வெஸ்ட் பண்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி எல்லாம் ட்ரை பண்ணாங்க. அதுக்கு வந்து வேற டெக்னிக் யூஸ் பண்ணாங்க. அந்த இது இருக்குல்ல, பொமேட்டோன்னு சொல்லுவாங்க, பொமேட்டோ, அதுக்கு வந்து வேற டெக்னிக் யூஸ் பண்ணாங்க. என்ன டெக்னிக் அது? அதுக்கு வந்து சொமேட்டிக் ஹைபிரிடைசேஷன் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணாங்க. ஓகே, போலாங்களா அடுத்தது? நிறைய இன்ஸ்டியூட் பண்ணாங்க, நிறைய ட்ரை பண்ணாங்க. ஆனா ஃபெயிலியரா தான் போயிருக்கு. கமர்ஷியலா ரிலீஸ் பண்ண முடியல. சிந்தட்டிக்ல ஒரே சக்சஸ்ஃபுல்னா ட்ரிட்டிக்கல் மட்டும்தான்மா. சிந்தட்டிக்ல இது வரைக்கும் சக்சஸ் ஆனது வந்துட்டு ட்ரிட்டிக்கல் மட்டும்தான். கமர்ஷியலா சக்சஸ் சார் அப்படின்னா ட்ரிட்டிக்கல் மட்டும்தான். அதெல்லாம் ட்ரை பண்ணிடுறாங்க, ஃபெயிலியர் ஆயிடுது. எதுக்கு? நேச்சுரலுக்கு. அதுதான் கம்மிங் ஸ்லைட்ஸ் அப்படியே வரும். கம்மிங் ஸ்லைட்ஸ்ல அது எல்லாமே வரும். இதானே கேக்குறீங்க? இது அப்படியே வந்துடும். கம்மிங் ஸ்லைட்ஸ்ல இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கு. நான் சொன்ன கிராப் எல்லாத்துக்குமே வரும். என் ஃப்ரெண்டு தான் ஒன்று ட்ரை, என் ஃப்ரெண்டு வந்து பிரீடர் ஒருத்தர். அவர் வந்துட்டு சொல்லுவாரு, அதாவது வந்து சுகர் கேனையும், ரெண்டுமே வேற வேற ஸ்பீசிஸ். சுகர் கேனையும் ரைஸ், என்ன ரைஸோட சயின்டிபிக் நேம் என்ன? ஒரேசா சட்டைவா. சுகர் கேன் வந்து என்ன சயின்டிபிக் நேம்? சக்கரம் அபிஸ்னரம். ரெண்டு என்ன ஃபேமிலி? போஏசியே. நண்பா இது ரெண்டையும் கிராஸ் பண்ணி சக்கரை பொங்கல் நான் ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த சீட்ல இருந்து அந்த சீடை குக் பண்ணோம் அப்படின்னா சக்கரை பொங்கல் டைரக்டா ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி பண்ணணும். இப்போ நம்ம சக்கரை பொங்கல்லாம் பண்ணோம்னா தனியா சக்கரை ஆட் பண்றோம்ல. ஸோ அந்த சீடையை அப்படியே கொதிக்க வச்சாலே போதும், குக் பண்ணாலே போதும், சக்கரை பொங்கல் கிடைக்கணும். இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வக்கோளாறு. செவத்துல ரூம்ல போனாலே செவத்துல இதான் எழுதி இருக்கும், ரைஸ். இதெல்லாம் எக்ஸாம்பிள் எழுத வேணாம், சும்மா அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி. ரைஸ் ஒரைசா சட்டைவா, ஒரைசா சட்டைவா 2n = 24. சுகர் கேன் சக்கரம் அபிஸ்னரம் 2n = எவ்வளோ? அது ஆக்சுவலா வேரியபிள், என்ன ஸ்பீசிஸ் சூஸ் பண்றோன்றது. சக்கரம் அபிஸ்னரம் 2n = 80 அந்த மாதிரி வரும். ஸோ ரெண்டையும் கிராஸ் பண்ணி இது வந்து பொங்கல், இதுல இருந்து பொங்கல் வரும், இதுல இருந்து சக்கரை வரும். ஸோ ரெண்டும் சேர்ந்து வந்து சக்கரை பொங்கல் வந்துடும். பட் ஆனா அவனோட ஒரு டைம் வந்து வார்டனே பார்த்துட்டாரு. அவன் ரூம்ல வந்துட்டு இந்த மாதிரி டோர் ஓப்பன் பண்ணாலே இருக்கும், வார்டனே வந்து பார்த்துட்டாரு. பார்த்து தட்டி கொடுத்து தான் போனாரு. பரவாயில்லப்பா, நல்லா வரணும், நல்லா வரணும்பா. யாருக்கு தெரியும், ஃபியூச்சர்ல யாருனாலும் டெவலப் பண்ணாலும் பண்ணலாம் அந்த மாதிரி, இல்லையா? டிரான்ஸ்ஜெனிக்ஸ், இப்போ வந்து டிரான்ஸ்ஜெனிக்னு ஒரு டெக்னாலஜி வந்துருச்சு. ஈவன் வந்துட்டு நீங்க மைக்ரோ ஆர்கானிக்ஸ்ல இருந்து கூட வந்து ஒரு ஜீனை தூக்கி போடலாம். மைக்ரோ ஆர்கானிக்ஸ்ல இருந்து கூட ஒரு ஜீனை தூக்கி போடலாம். இல்ல கம்ப்ளீட்லி அன்ரிலேட்டட் ஸ்பீசிஸ், ஒரு அனிமல்ஸ்ல இருந்து ஒரு ஜீனை வந்துட்டு பிளான்ட்டுக்கு போடலாம். அனிமல்ஸ்ல இருந்து ஒரு ஜீனை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ அது எல்லாமே வந்து டிரான்ஸ்ஜெனிக்ஸ்ல பாசிபிள். பிடி கார்டன் வந்து மைக்ரோ ஆர்கானிக்ஸ்ல இருந்து எடுத்தாங்க. பிடி கார்டனுக்கு வந்து ஜீன் வந்து எங்க இருந்து எடுத்தாங்க? பெசிலஸ் துரிஞ்சியன்சிஸ்ன்ற ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ல இருந்து எடுத்தாங்க. ஃபியூச்சர்ல வந்து யாரு கண்டா, பாசிபிளா கூட இருக்கலாம். ட்ரேட் சீக்ரெட் ரிலீஸ் பண்ணிட்டேன். ஓகே, நேச்சுரல் அல்லோபாலிபிளைடுக்கு வந்துட்டு கிராசிங், அதாவது வந்து காட்டன் வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்றது. காட்டன் காட்டன் வந்து எந்த ரெண்டு காட்டன்ல வந்து என்னென்ன ஸ்பீசிஸ்மா இருக்கு? காட்டன்ல 4 கல்டிவேட்டட் ஸ்பீசிஸ் என்னென்ன?
4 கல்டிவேட்டட் ஸ்பீசிஸ் இருக்கு. 4 கல்டிவேட்டட் ஸ்பீசிஸும் க்ரோ பண்ணக்கூடிய ஒரே கண்ட்ரி எது சொல்லுங்க? இந்தியா மட்டுமா இல்ல இன்னொரு கண்ட்ரி இருக்கா? 4 ஸ்பீசிஸுமே 4 கல்டிவேட்டட் ஸ்பீசிஸுமே வந்து க்ரோ பண்ணக்கூடிய ஒரே கண்ட்ரி எது? என்னென்ன ஸ்பீசிஸ் இருக்கு காட்டன்ல? கல்டிவேட்டட் ஸ்பீசிஸ். வைல்டு ஸ்பீசிஸ் என்ன நிறைய இருக்கு. கல்டிவேட்டட் ஸ்பீசிஸ் 4 இருக்கு. அது என்னென்ன? காசிபியம், அர்போரியம், காசிபியம் அர்போரியம், காசிபியம் ஹெர்பேசியம், காசிபியம் பார்படன்ஸ், காசிபியம் ஹிர்சுட்டம். இதுல எது எந்த ரெண்டு வந்து டிப்ளாய்டு, எந்த ரெண்டு வந்து டெட்ராப்ளாய்டு? ஹிர்சுட்டம் டெட்ராப்ளாய்டு. அப்புறம் டிப்ளாய்டு எது, டெட்ராப்ளாய்டு எது? ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு வந்து டிப்ளாய்டு. ஃபர்ஸ்ட் ரெண்டு டிப்ளாய்டு, கடைசியில் இருக்கிற ரெண்டும் வந்துட்டு டெட்ராப்ளாய்டு. ஸோ இதுக்கு வந்து என்ன காமன் நேம் என்னன்னு சொல்லுவீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் ரெண்டு வந்து வேர்ல்டு காட்டன் சொல்லுவாங்க, நியூ வேர்ல்டு காட்டன் சொல்லுவாங்க. வேர்ல்டு காட்டன், இது வந்து நியூ வேர்ல்டு காட்டன் அப்படின்னு சொல்லுவோம். நியூ வேர்ல்டு. இது எல்லாத்துக்குமே காமன் நேம் இருக்குமா? காமன் நேம் இருக்கு. காசிபியம் அர்போரியம் வந்து என்னன்னு சொல்லுவோம் காமன் நேம்? காமன் நேம் சயின்டிபிக் நேம். ஓகே, தேசி காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. தேசி காட்டன் இல்லைன்னா கருங்கனி காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த அளவுக்குலாம் தேவையில்லை உங்களுக்கு. அட்லீஸ்ட் 4 ஸ்பீசிஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து கருங்கனி காட்டன் சொல்லுவாங்க. செகண்ட் இருக்கிறது வந்து லிவெண்ட் காட்டன் சொல்லுவாங்க. லிவெண்ட் காட்டன், LEVANT, லிவெண்ட் காட்டன் சொல்லுவாங்க. தேர்டா இருக்கிறது வந்துட்டு எஜிப்தியன் காட்டன் சொல்லுவாங்க. எஜிப்தியன் காட்டன், சி ஐலாண்ட் காட்டன், இல்ல பிமா காட்டன், 3 பேர் சொல்லுவாங்க. எஜிப்தியன் காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்த்தா இருக்கிறது வந்து அமெரிக்கன் காட்டன். அமெரிக்கன் காட்டன். ஸோ இந்த காட்டன் வந்து மோஸ்ட்லி இந்த காட்டன் வந்து கல்டிவேட்டட்மா, ஹிர்சுட்டம். இது எப்படி ஆரிஜினேட் ஆச்சு? இது நேச்சுரலாவே வந்துட்டு இருக்கிறது. நேச்சுரல் அல்லோ பாலிப்ளாய்டு, இது நேச்சுரலாவே இருக்கிறது. ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படின்ற கேஸ் தான் இந்த இதுல இருக்கும். இது எப்படி வந்துச்சு அப்படின்றதான் இந்த இதுல இருக்கும். எந்த 2 ஸ்பீசிஸ்ல இருந்து வந்துச்சு? காசிபியம் ஹெர்பேசியமும் காசிபியம் ரேமேண்டி அப்படின்றது வந்து ஒரு வைல்டு ஸ்பீசிஸ். இது ரெண்டும் கிராஸ் ஆகி வந்துச்சு. ஹெர்பேசியமும் காசிபியம் ரேமண்டியும். அர்போரியமோட காமன் நேம் வந்து கருங்கனி காட்டன் சொல்லுவாங்க. கருங்கனி காட்டன் இல்ல தேசி காட்டன். புரிஞ்சுதுங்களாமா? இந்த ரெண்டையும் கிராஸ் பண்ணி வர்றது வந்துட்டு இதுல இருந்து எத்தனை குரோமோசோம் வரும்? அர்போரியம்ல இருந்து எத்தனை குரோமோசோம் வந்திருக்கும் கேமெட்ஸ்ல கேக்குறேன். கேமெட்ஸ்ல எத்தனை வந்திருக்கும்? 13 வந்திருக்கும். இதுல இருந்து எவ்வளவு கேமெட்ஸ் வந்திருக்கும்? ரேமாண்டில இருந்து இதுல இருந்து 13 வந்திருக்கும். பட் இந்த ரெண்டும் நான் ஹோமோலகஸ். ரெண்டு என்னது? நான் ஹோமோலகஸ். இந்த 13 நான் ஹோமோலகஸ். அதுதான் சொல்லியிருக்காங்க இந்த 13 வந்து ஸ்மாலா இருக்கு, இந்த 13 வந்து லார்ஜா இருக்கு அப்படின்றாங்க. புரியுதுங்களா? F1ல வந்து என்ன வந்திருக்கலாம்? இந்த ரெண்டையும் கிராஸ் பண்ணி வந்து F1ல எத்தனை குரோமோசோம் இருந்திருக்கலாம்? F1ல எத்தனை இருக்கலாம்? இதுல இருந்து 13 வந்திருக்குமா? இதுல இருந்து 13 வந்திருக்கும், இதுல இருந்து 13 வந்திருக்கும். F1ல வந்துட்டு மொத்தமா எவ்வளவு இருக்கும்? 26 26 26. இந்த வந்ததுக்கு குரோமோசோமல் டப்ளிங் மூலியமா ட்ரை பண்ணி பார்த்தா காசிபியம் ஹிர்சுட்டம் வந்துச்சு. புரியுதுங்களா? வந்த இதை வந்துட்டு குரோமோசோம் டப்ளிங் பண்ணும்போது காசிபியம் ஹிர்சுட்டம் வந்துச்சு. ஸோ அது மூலியமா இதை நம்ம
நேச்சுரலாவே நடந்த ஒரு விஷயத்த நம்ம மறுபடியும் வந்துட்டு ட்ரை பண்ணி ஓகே இதுதான் இப்ப ப்ராபபிள் ஆரிஜினேட்டர், இதுதான் வந்து ப்ராபபிள் வந்து ப்ராஜினேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராஜினேட்டர்னா என்ன? முன்னோடி முன்னோடி அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இதுல இருந்தா எவால்வ் ஆயிருக்கு, இப்படிதான் எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சயின்டிஸ்ட். நேச்சுரல் அல்லோ பாலிப்ளைடுக்கு என்னென்ன வேற எக்ஸாம்பிள் இருக்கு? காட்டன், டொபாக்கோ, பிராசிகா ஸ்பீசிஸ், வீட். காட்டன், டொபாக்கோ, மஸ்டர்ட், வீட். என்ன கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்ல என்ன கேட்டிருக்காங்க? ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க பாருங்க. பாலிப்ளைடி, ரோல் ஆஃப் பாலிப்ளைடி இன் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் கேட்டிருக்காங்களான்னு பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பாருங்க, அதுக்கு வந்து இந்த ஆன்சர் தான் எழுத முடியும். ரோல் ஆஃப் பாலிப்ளைடி இன் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட். திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருந்திருக்கும் அந்த கொஸ்டின். நான் ஒரு 2 3 கிராப்புக்கு மென்ஷன் பண்ணிருப்பேன். நீங்க படிக்கிறது வந்து ஏதாவது 1 or 2க்கு ஞாபகம் படிச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சு போதும். ஒரு 2 3 கிராப்புக்கு பிராசிகாவுக்கும் மென்ஷன் பண்ணிருப்பேன், வீட்டுக்கும் மென்ஷன் பண்ணிருப்பேன். படிக்கிறது வந்து நீங்க ஏதாவது 1 or 2 கிராப்புக்கு படிங்க போதும். சொல்லுங்களா அடுத்து? இது காட்டன் செல்ஃப் பாலினேட்டட் கிராப்பா இல்ல கிராஸ் பாலினேட்டட் கிராப்பா? ஜஸ்டின், காட்டன் வந்து ஆஃப்டன் கிராஸ் பாலினேட்டட்னு சொல்லுவாங்க. ஆஃப்டன் கிராஸ் பாலினேட்டட். ப்ரீடிங் படிக்கும்போது பார்ப்போம் இதெல்லாம். ப்ரீடிங் படிக்கும்போது தேர்ட் டாபிக் அந்த மாதிரி இதுலயே இருக்கும். செல்ஃப் பாலினேட்டட், கிராஸ் பாலினேட்டட் இருக்கும், அங்க பார்ப்போம் என்னென்ன ஆஃப்டன் கிராஸ்ன்றது. போலாங்களா அடுத்து? இது பிராசிகால வந்துட்டு எப்படி ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்றது. பிராசிகாவில் ஏதோ கேட்க வரீங்களாமா? பிராசிகா வந்து அந்த எப்படி ஆரிஜினேட் ஆச்சு, அந்த டெட்ராப்ளாய்டு வந்துட்டு எப்படி ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்றத வந்து நெககுரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பார். நககுரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். ஜப்பான் ஜப்பான் கம் ஜப்பான் அண்ட் கொரியன் ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவையில இருப்பாரு அவரு. அவரு ஸோ ஜப்பான்ல ஆரிஜின் ஆகி அங்க கொரியால இருந்து வந்து ஜப்பான்ல செட்டில் ஆகி அந்த மாதிரி இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இதுல வந்துட்டு அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு எப்படி ஆரிஜினேட் ஆச்சு. பிராசிகால வந்து டெட்ராப்ளாய்டு எப்படி ஆரிஜினேட் ஆச்சு. டெட்ராப்ளாய்டுல என்னென்ன வருது? எத்தியோப்பியன் மஸ்டர்ட், இந்தியன் மஸ்டர்ட், கெனோலா, இதெல்லாம் எப்படி ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்றத வந்து அவர் கண்டுபிடிச்சு சொன்னாரு. ஸோ அவர் கண்டுபிடிச்சு சொன்னதுனால இதுக்கு இந்த ட்ரையாங்கிள் பேர் என்ன? யூஸ் ட்ரையாங்கிள். அவரோட பேர் யூ நெஹ்ரு. ஸோ அதனால இந்த ட்ரையாங்கிள் பேர் யூஸ் ட்ரையாங்கிள். இதை பார்க்காம எப்படி எழுதணும் அப்படின்றது தெரியுமா? ட்ரை பண்ணிருக்கீங்களா எக்ஸாம்ல இதை ட்ரை பண்ணிருக்கீங்களா? எக்ஸாம்லயே கேட்பாங்க, மனப்பாடம் பண்ணி அப்போதைக்கு எழுதுவீங்க. ஆக்சுவலா இது நான் யாராவது ஷார்ட்கட் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு? பிராசிகா நைக்ராவும்
ஆக்சுவலா இது நான் படிக்கும்போது இதுக்கு இன்னொரு பேர் வந்து பிராசிகா கேம்பஸ் ட்ரீஸ். பிராசிகா ரேப்பாவுக்கு வந்துட்டு ரெண்டு பேர் இருக்கும். பிராசிகா கேம்பஸ் ட்ரீஸ்னு சொல்லுவாங்க. பிராசிகா ரேப்பா இல்லைன்னா பிராசிகா கேம்பஸ் ட்ரீஸ். நேம் மாத்திட்டே இருப்பாங்கல்ல. அது பாட்னில வந்துட்டு நேம் மாத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சினானிமஸ் நேம் பிராசிகா ரேப்பா வந்து பிராசிகா கேம்பஸ் ட்ரீஸும் வந்துட்டு சினானிமஸ் நேம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி வேற ஏதாவது ஸ்பீசிஸ்ல இந்த மாதிரி சொல்லுவீங்களா? பிராசிகா ரேப்பாவும் பிராசிகா கேம்பஸ் ட்ரீஸும் சினானிமஸ் சொல்றேன்ல. இந்த ரெண்டும் சினானிமஸ் சார். எப்பயும் ஒரு 5 மார்க்கா கேட்பாங்களா? எப்படிமா எழுதுவீங்க? அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு போய் எழுதுவீங்களா அந்த டைம்ல? சிவில் சர்வீஸ்ல ஓவர் நைட்லாம் ஒர்க் ஆகாது இல்ல. பிராசிகா நைக்ரான்றதுக்கு வேற என்ன பேர் இருக்கு? இது வந்து டிப்ளாய்டுமா? இந்த எண்ட்ல இருக்குல்ல, எண்ட்ல இருக்கிறதுலாம் என்னது? இந்த எண்ட்ல இருக்கிறதுலாம் என்னது? டிப்ளாய்டு. டிப்ளாய்டு ரெண்டு தான் இருக்கு பாருங்க. பின்னு இருக்கு, சின்னு இருக்கு, ஏன்னு இருக்கு. நடுவுல நடுவுல இருக்கிறதுலாம் என்னது? டெட்ராப்ளாய்டு. இதெல்லாம் வந்து என்னது? டெட்ராப்ளாய்டு. ஏஏபிபி, பிபிசிசி, ஏஏசிசி இதெல்லாம் வந்துட்டு டெட்ராப்ளாய்டு. நடுவுல இருக்கிறதுலாம். அந்த டெட்ராப்ளாய்டு தான் எப்படி ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. பிராசிகா ஒளிரேசையில வேற என்ன வரும்? இந்த பிராசிகா ஒளிரேசையில கேபேஜ், காலிஃபிளவரும் வந்துட்டு பிராசிகா ஒளிரேசியே தான். பிராசிகா ஒளிரேசியே வெரைட்டி, பிராசிகா ஒளிரேசியே வெரைட்டி கேபிடேட்டா வந்துட்டு கேபேஜ். பிராசிகா ஒளிரேசியே வெரைட்டி பாட்ரிட்டிஸ் வந்துட்டு காலிஃபிளவர். பாட்ரிட்டிஸ் அப்படின்றது வந்து காலிஃபிளவர். அதுல என்ன இருக்கு? பிராசிகா ஒளிரேசியில இன்னும் நிறைய இருக்கு, அதெல்லாம் வேணாம். அதோட நிக்கல, பிராசிகா ஒளிரேசியில இன்னும் நிறைய இருக்கு. நோட் பண்ணிட்டீங்களாம்மா? இது நோட் பண்ணிட்டீங்களா? பிராசிகா ஒளிரேசியில இருக்கக்கூடிய வேற ஏதாவது ஸ்பீசிஸ் சொல்லுவீங்களாமா? கேபேஜ், காலிஃபிளவருக்கு அப்புறம் ஆர்டி ஸ்டூடெண்ட்ஸ். எங்க ஏதோ ஒரு வாய்ஸ் மட்டும் வருது, எங்க? என்னதுமா? ப்ரூசல் ஸ்பவுட். பிராசிகா ஒளிரேசிய வெரைட்டி இட்டாலிக்காவா? பிராசிகா ஒளிரேசிய வெரைட்டி ஜெம்மிஃபெரா அந்த மாதிரி நிறைய இருக்குமா? ஜெம்மிஃபெரா, இட்டாலிக்கா, காலோரெப்பா, ப்ரூசல் ஸ்ப்ரவுட்ஸ். ப்ரூசல் ஸ்ப்ரவுட்ஸ். ப்ரூசல் ஸ்ப்ரவுட்ஸ்னா இந்த இதுல இந்த மாதிரி இருக்கும். இது எந்த எடிபிளா சாப்பிடுவாங்க. ஸ்ப்ரவுட்ஸ் சொல்லுவோம்ல, ஸோ இதுல இருக்கக்கூடிய யங் யங் பட்ஸ் வந்துட்டு சாப்பிடும் ப்ரூசல் ஸ்ப்ரவுட்ஸ். அது வரும். போலாங்களா அடுத்தது? முதல்ல இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நான் எப்படி படிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்றேன்.
நான் எப்படி படிச்சிருந்தேன் அப்படின்னா இந்த ஒரு இதுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொல்லிடுறேன். என்ஓசின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வாங்குவோம் ஃபைனல் இயர் முடிச்சதுக்கு அப்புறம். வாங்கியிருக்கீங்களா? என்ன சர்டிஃபிகேட் அதுக்கு பேரு? நோ நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். நீங்க காலேஜ் படிக்கும் போது ஏதாவது ப்ரொஃபசர் வம்புழுத்து இருந்தீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது இழுக்கடிப்பாங்க. காலேஜ் படிக்கும்போது ஏதாவது ப்ரொஃபசர்கிட்ட ஏதாவது வம்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் வாங்குறது கடைசியா பிரச்சனையா இருக்கும். ஸோ வந்துட்டு NOC அப்படின்னு ஞாபகம் வச்சிருந்தேன். நைக்ரா ஒலிரேசியே கேம்பஸ் ட்ரீஸ். ஸோ இந்த இடத்துல N இருக்கு, O இருக்கு, என்ன இல்ல? C இல்ல. புரியுதுங்களா? N இருக்கு, O இருக்கு, C இல்ல. அப்ப என்ன வரலாம்? பிராசிகா C-ல வரக்கூடிய ஒண்ணு கேரினெட்டா. ஸோ இந்த இடத்துல O இருக்கு, C இருக்கு, N இல்ல. அப்ப என்ன வரலாம்? பிராசிகா பிராசிகா நேப்பஸ். இந்தியன்ஸ் மட்டும் எப்பயும் டிஃப்ரெண்டா இருப்பாங்க. இந்த இடத்துல வரக்கூடியது இந்தியன் மஸ்டர்ட். ஸோ இந்தியன்ஸ் மட்டும் எப்பயும் டிஃப்ரெண்டா இருப்பாங்க. அந்த இந்தியன் மஸ்டர்ட் வந்து பிராசிகா ஜன்சியான்னு சொல்லும். பிராசிகா ஜன்சியா. N = 8, N = 9, N = 10. 8, 9, 10. ஜீனோம் ஆரம்பிக்கிறது எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? இங்க இருந்து ஆரம்பிக்கணும். AA BB CC. ஸோ இப்போ நீங்க போட்டீங்க அப்படின்னா ஈஸியா வந்துடும். இந்த ரெண்டும் சேரும்போது இங்க நடுவில் வரது என்னவா வரலாம்? ஏஏவும் இங்க இருக்கக்கூடிய ஏஏவும் இங்க இருக்கக்கூடிய சிசியும் சேர்ந்தா என்ன ஆகும்? AACC. இங்க இருக்கக்கூடிய பிபியும் இங்க இருக்கக்கூடிய சிசியும் சேர்ந்தா இங்க என்ன வரும்? BBCC. இங்க இருக்க பிபிபியும் இங்க இருக்கக்கூடிய ஏஏவும் சேர்ந்தா என்ன வரும்? AABB. புரியுதுங்களா? ஓகே. ஓகே போலாங்களா அடுத்தது? இதை விட நிறைய ட்ரிக் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். அப்போ எக்ஸாம் படிக்கும்போது, காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கும்போது இன்னும் நிறைய ட்ரிக். ஒரு சில ட்ரிக்லாம் வந்துட்டு சொல்ல முடியாத அளவுக்கு ட்ரிக்லாம் இருக்கும். எக்ஸ்பிளைன் ஒரு ஸ்டேஜ்ல இருந்து சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி ட்ரிக்லாம் இருக்கும். பட் அதெல்லாம் எனக்கு எக்ஸாம்ல ஞாபகம் வரணும் அப்படின்றதாக நான் பண்ணி வச்சிருப்பேன். ஏதாவது வந்துட்டு ஏதாவது திட்ட வார்த்தையை கூட இருக்கலாம், இல்ல அந்த மாதிரி கூட ஏதாவது ஒண்ணு LO SU அந்த மாதிரி ஏதாவது ஷார்ட் ஃபார்ம் வர மாதிரி அந்த மாதிரிலாம் கூட இருக்கலாம். ஸோ இந்த இது வந்துட்டு வீட் வந்து எப்படி ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க பார்த்தாங்க. ஸோ இப்போ இருக்கிற பிரசன்ட் இருக்கக்கூடிய வீட் வந்துட்டு ட்ரிட்டிகம் எஸ்டிவம் வந்து எதுல இருந்து வந்துச்சு அப்படின்றது இந்த இதில் உட்காங்க. ட்ரிட்டிகம் எஸ்டிவம் என்ன இதோட ஜீனோம்? AA BB DD. குரோமோசோம் நம்பர் 2n = 6x = 42. ஸோ நமக்கு என்னென்ன ஜீனம் வேணும்? A எங்க இருந்து வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும், B எங்க இருந்து வந்து கண்டுபிடிச்சணும், DE எங்க இருந்து வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ட்ரிட்டிகம் மோனோகாக்கம். ட்ரிட்டிகம் மோனோகாக்கத்துல இருந்து AA அப்படின்ற ஜீனோம் வந்துச்சு. AA ஜீனோம். ஸோ மொத்தமா இதுல 6 லெட்டர் இருக்கா? 6 லெட்டருக்கு வந்து 42. இப்போ 2 லெட்டருக்கு எவ்வளவு இருக்கலாம்? சிக்ஸ் லெட்டர் வந்துட்டு அப்ப 2 லெட்டருக்கு எவ்வளவா இருக்கலாம்? 42 / 3 இருக்கலாமா? எங்க இருந்தமா அப்ப 21 வந்துச்சு? 3 1s are 3, 3 4s are 12. புரியுதுங்களா? இங்க மொத்தம் 6 லெட்டர் இருக்குமா? 6 லெட்டருக்கு வந்துட்டு 42 இருக்கு. இங்க AN 2 லெட்டர் தான் இருக்கு. ஒருவேளை எக்ஸாம்ல தெரியல அப்படின்னா AN 2 லெட்டர் தான் இருக்கு. ஸோ அப்ப 2 லெட்டருக்கு என்ன வருதுன்றது எப்படி கண்டுபிடி? 6 லெட்டர் C செட்ல போடுவோம்ல.
சீசர்ல போறோமா 6 லெட்டர் ஈக்குவல் டு 42. இப்போ 2 லெட்டர் ஈக்குவல் டு முதல்ல எல்லாம் அப்படின்னு தெரியலனா 1 லெட்டர் ஈக்குவல் டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 2 லெட்டர் ஈக்குவல் டு வேணா 1 லெட்டர் ஈக்குவல் டு அப்போ எவ்வளவு வரும் 42 டிவைட் பை 6 7 7 6 ஆர் 42. அப்ப 2 லெட்டர் இருக்கு. அப்ப 2 லெட்டருக்கு எவ்வளவு இருக்கலாம் 2n ஈக்குவல் டு 14. ஸோ இந்த இது கிராஸ் பண்ணணும் அப்படின்னா பிபி ஜீனோம் வேணும். ஸோ இந்த மூணு வேற வேற ஜீனோம்ல இருந்து வந்திருக்கும். ஏஏ ஒரு ஜீனோம்ல இருந்து வந்திருக்கும், பிபி வேற எங்கனாவது வந்திருக்கும், டிடி எங்கனாவது இருந்து வந்திருக்கும். ஸோ இப்போ பியோட இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்றதுதான் கேள்வி. ரொம்ப நாள் இது ஒரு புரியாத புதிராவே இருந்துச்சு. இந்த பி ஜீனோம் எங்க இருந்துப்பா வந்துச்சு அப்படின்றது வந்து ரொம்ப நாள் புரியாத புதிரா இருந்துச்சு. ஏன்னா அந்த பி ஜீனோமே வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு, இருந்துச்சு ஆனா அழிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு பேர் சொன்னாங்க. என்ன பேரு? எஜிலாப்ஸ் ஸ்பெல்டாய்டஸ். Speltoides, Agilops speltoides. Continuation. Agilops speltoides. புரியுதுங்களா? சோ இதுல இருந்து என்ன வரலாம்? அதான் சயின்டிபிக் கம்யூனிட்டி கண்டுபிடிச்சாங்க, எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சாங்க எஜிலாப்ஸ் ஸ்பெல்டாய்டஸ்னு ஒன்னு இருக்குது அப்படின்றது. சோ இதுல இருந்து எப்படி அடுத்த ஜெனரேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்? யாருன்னா ஃப்ரெஷர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா, ஒருவேளை தெரிஞ்சிருந்தா ஓகே, பட் தெரியாதவங்க இருந்தீங்க அப்படின்னா அடுத்தது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்க n ஈக்குவல் டு என்ன வரலாம் 7. இங்க கேமெட்ஸ்க்கு n ஈக்குவல் டு என்ன வரலாம் 7. இந்த ரெண்டு கேமெட்டும் சேர்ந்து தான் வந்துட்டு இங்க ஃபார்ம் ஆகும். இந்த எண்ணும் இந்த எண்ணும் சேர்ந்து தான் இங்க ஃபார்ம் ஆகும். புரியுதுங்களா? சோ இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகலாம்? இப்போ இந்த இடத்துல கேமெட்ஸ் என்ன வரும், ஜீனோம் என்ன வரும், ஒரு ஏ ஒரு பி வரும், ஒரு ஏ ஒரு பி வரும். சோ இப்போ F1ல என்ன வரும், ஏபி ஒன்னு வரும். அப்புறம் 2n ஈக்குவல் டு என்ன வரும், இந்த எண்ணும் இந்த எண்ணும் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும், n ஈக்குவல் டு 7, இந்த n ஈக்குவல் டு 7 சேர்ந்துச்சுன்னா 2n ஈக்குவல் டு 14. இது அப்படியே சர்வைவ் ஆகுமா? ஏ வேற ஒரு ஜீனோம், பி வேற ஒரு ஜீனோம், ரெண்டு ஒரே ஒரு செட் தான் இருக்கு, ஒரே ஒரு செட் தான் இருக்கு. எப்பயுமே ரெண்டு செட் இருந்தா கூட சர்வைவ் ஆகிறது பாசிபிலிட்டி இருக்கு. ஏஎன் ரெண்டு இருக்கிறதுக்கு கூட பாசிபிலிட்டி இருக்கு. பட் ஏ ஒரு செட் தான் இருக்கு, பி ஒரு செட் இருக்கு. ஏன்றது வேற ஒரு ஜீனோம், பின்றது வேற ஒரு ஜீனோம். சோ இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கணும், டபுளிங். எரேசரை சூஸ் பண்றதுக்கு பதிலா வந்துட்டேன். ஓகே, இந்த இடத்துல டபுளிங் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு, n ஈக்குவல் டு 7ம் இந்த n ஈக்குவல் டு 7ம் சேர்ந்து 14 ஆயிருக்கு. n ஈக்குவல் டு 14 ஆயிருக்கு. ஏ பின்னு வந்திருக்கு. இதை டபுளிங் பண்ண என்ன ஆகும், ஏபியை டபுளிங் பண்ண என்ன ஆகும், ஏஏபி பின்னு மாறும். n ஈக்குவல் டு 7, n ஈக்குவல் டு 14 டபுளிங் பண்ண என்ன ஆகும், 2n ஈக்குவல் டு 28 வரும். ஸோ அந்த இதுதான் இங்க வந்திருக்கு, 2n ஈக்குவல் டு 28. இது டபுளிங் பண்ண உடனே ஏஏபிபி. அந்த ஸ்பீசிஸோட பேர் என்ன, ட்ரிட்டிகம் டர்ஜிடம் அப்படின்னு சொன்னாங்க. ட்ரிட்டிகம் டர்ஜிடம். கடைசியா அந்த ட்ரிட்டிகம் டர்ஜிடம் வந்துட்டு எதோட கிராஸ் ஆகுது, ட்ரிட்டிகம் டவுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீசிஸோட கிராஸ் ஆகுது. இதுல இருந்து இந்த டிஜினம் வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. புரியுதுங்களா எப்படி வந்துச்சுட்டு? இதுல இருந்து என்ன கேமெட்ஸ் வரலாம், இதுல இருந்து என்ன கேமெட்ஸ் வரலாம், பர்னி இதுல இருந்து என்ன கேமெட்ஸ் வரலாம், கேமெட்ஸ் கேக்குறேன். ஏபி, இதுல இருந்து ஏபி வரலாம், இதுல இருந்து டி வரலாம். இதுல இருந்து குரோமோசோம் நம்பர் எத்தனை வரலாம், 28ல பாதி என்ன 14, n ஈக்குவல் டு 14. இதுல இருந்து குரோமோசோம் நம்பர் என்ன வரலாம், n ஈக்குவல் டு 7, n ஈக்குவல் டு 7. சோ இந்த ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், இந்த ஏபியும் இந்த டியும் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும், ஏ பி டி அப்படின்னு ஆகுமா? புரியுதுங்களா? இந்த n ஈக்குவல் டு 14 இந்த n ஈக்குவல் டு 7 சேர்ந்தா என்ன ஆகும், சக்தி மகேந்திரா, இந்த n ஈக்குவல் டு 14 இந்த n ஈக்குவல் டு 7 சேர்ந்தா வந்துட்டு அடுத்த F1 ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப என்ன குரோமோசோம் நம்பர் இருக்கலாம் அதுக்கு, n ஈக்குவல் டு 14 இருக்கு, இங்க n ஈக்குவல் டு 7 இருக்கு. ஒன்னும் இல்ல, ரெண்டையும் கூட்டினா போதும் 21, n ஈக்குவல் டு 21, 2n ஈக்குவல் டு 21 வரும். 2n ஈக்குவல் டு 21.
இப்ப இந்த இது வந்துட்டு குரோமோசோம் டபுளிங் பண்ணணும். டபுளிங் அப்படியே அப்படியே டபுள் பண்றோம். டபுளிங் பண்ண என்ன ஆகும்? ஏஏ பிபி டிடி அப்படின்னு கிடைச்சிருது. அந்த 21 டபுள் பண்ணா 42 கிடைச்சிருது. பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா ஈஸி தான். நிறைய டைம் பிராக்டிஸ் பண்ண முடியும், ஈஸியா வந்துடும். இதான் அந்த 3 ஸ்பீசிஸும், அந்த 3 ஆன்செஸ்ட்ரல் ஸ்பீசிஸும் இதுதான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. இதுல இருந்து அந்த கடைசியா அந்த எஸ்டிவம் இருக்கு தெரியுமா, அந்த ட்ரிட்டிகம் எஸ்டிவம், அதுதான் இது. இது எப்படி இருக்கு, இதோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு, கடைசியா வந்து நம்ம இப்ப சாப்பிடக்கூடிய வீட்டு வந்துட்டு இது ஏஏபிபிடிடி. ஆக்சுவலா இவ்வளவும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் கிடையாதுமா, ஏதாவது 1 or 2, 1 இல்லைன்னா 2 படிச்சீங்கன்னா போதும். அந்த ரோல் ஆஃப் பாலிப்ளாய்டி இன் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அதுல எழுதுறதுக்கு நீங்க 1 இல்ல 2 ஞாபகம் வச்சீங்கன்னா போதும். எது ஈஸியா இருக்கோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். சொல்லுங்கம்மா. இது ரெண்டாவதா இருக்கதா? எஜிலோப்ஸ் பெல்டாய்டஸ். எஜிலோப்ஸ் ஐயோ ஐயோ வரும், ஐயோ அந்த மாதிரி வரும். எஜிலோப்ஸ், எஜிலோப்ஸ். காசிமீர் ஏஏடிடி, ஏஏடிடி. போலாங்களாமா அடுத்த இது? ஓகே. ஸோ ட்ரிட்டிக்கல் சிந்தட்டிக் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பிவிக்யூ பார்த்துட்டு மறுபடியும் வரும். ஒரே ஒரு பிவிக்யூ பார்த்துட்டு திரும்ப வரும் சிந்தட்டிக்ஸ். சிவ ப்ரிலிம்ஸ் 2023 கேட்ட கொஸ்டின். Who among the following rulers Who among the following rulers of medieval Gujarat surrendered Dayu to Portuguese? டையூன்றது இங்க இருக்கக்கூடிய ஒரு இது, குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு யூனியன் டெரிட்டரி. டையூ டாமன், தத்ரா நகர் ஹவேலி. வேற என்ன, மொத்தம் எத்தனை யூனியன் டெரிட்டரி இருக்கு இந்தியால? ஓகே. யாராவது அப்டேட்ல ஆகாம இருந்தா தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்து. ஜம்மு காஷ்மீர் பிரிஞ்சு என்ன ஆச்சு, எத்தனை எத்தனை யூனியன் டெரிட்டரி அதுல தான் வச்சு? ஓகே, சொல்லுங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க. கொஸ்டின் பாஸ் சார். ஏமா அதுல போரா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இதுல வந்தேன். இப்ப எந்த ஏரியாவில தான் நீங்க ஸ்ட்ராங்? பாலிட்டி, பாலிட்டில இருந்து கொஸ்டின் கேட்கலாம் வேணா நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து. இதுக்கு என்ன ஆன்சர் குமரன்? ட்ரையே பண்ண முடியாதுன்றீங்களா இந்த மாதிரி? பகதூர் ஷா, பகதூர் ஷா.
ஆக்சுவலா வந்து ட்ரீட்டி ஆஃப் பேசின் ஒன்று இருக்குமா, அந்த ட்ரீட்டி ஆஃப் பேசின்ல இங்க இங்க இருந்து ஒரு முகல் எம்பரரோட அட்டாக்க தடுக்கிறதுக்காக, அந்த முகல் எம்பரரோட அட்டாக்க தடுக்கிறதுக்காக இவர் வந்து போர்ச்சுகீஸோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாரு, போர்ச்சுகீஸோட ஒரு ட்ரீட்டி போட்டிருப்பாரு. அந்த ட்ரீட்டி பேர் வந்து ட்ரீட்டி ஆஃப் பெசின். ஸோ அந்த இதுபடி இந்த பாம்பே பாம்பேயோட சரௌண்டிங்ல இருக்குல்ல, ஸோ இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்துட்டு ஐலாண்டு, அந்த ஷோர்ல இருக்கக்கூடியதெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறோம், ஆனால் நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், போர்ச்சுகீஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பகதூர் ஷா கேட்டிருப்பாரு. சரி, அந்த டைம்ல போர்ச்சுகீஸோட சப்போர்ட் எதுக்கு கேட்டாங்க அப்படின்னா, அந்த டைம்ல போர்ச்சுகீஸ் வந்துட்டு மேரி டைம்ல வந்துட்டு ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங், கடல் இதுல வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங். இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் வந்தது யாரு? போர்ச்சுகீஸ். லாஸ்டா என்ட்ரான ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோ இல்ல லாஸ்டா என்ட்ரான ஒரு பிரிட்டிஷ், பிரெஞ்சு. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது அட்லீஸ்ட் இந்த தான் செய்யுங்க. ட்ரீட்டி நிறைய ட்ரீட்டி வரும். என்னென்ன ட்ரீட்டி வந்திருக்கு, என்னென்ன ட்ரீட்டி இது வரைக்கும் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல என்னென்ன ட்ரீட்டி முக்கியம், கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நோட்ல எழுதிட்டு வாங்க, நான் ஒருத்தவங்க முன்னாடி வந்து எழுத சொல்லுவேன். என்னென்ன ட்ரீட்டி இருக்கு, ஒருத்தவங்க முன்னாடி கூப்பிட்டு வந்து எழுத சொல்லுவோம், போர்டில் எழுத சொல்லுவேன். என்னென்ன ட்ரீட்டி இது வரைக்கும் வந்திருக்கு, எந்த ரெண்டு எம்பையருக்கு நடுவுல, எந்த ரெண்டு எம்பையருக்கு நடுவுல, மராத்தா வெர்சஸ் பிரிட்டிஷா இல்ல வந்துட்டு வேற ஏதாவது வெர்சஸ் பிரிட்டிஷா, முகல் வெர்சஸ் பிரிட்டிஷா, எந்த ரெண்டு எம்பையருக்கு நடுவுல, அந்த ட்ரீட்டியோட பேர் என்ன, ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸா இல்ல ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினமா இல்ல ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத்தா, வேற என்ன இருக்கு, என்ன ட்ரீட்டி என்ன இருக்கு, ட்ரீட்டி ஆஃப் மைசூர்னு ஒண்ணு இருக்கு. சோ எந்த வார், அது எந்த வார்ல, எந்த வார், இந்த மூணும் வந்துட்டு நீங்க பாத்துட்டு வரீங்க, புரியுதுங்களா? அந்த ட்ரீட்டியோட பேர் என்ன, ஆங்கிலோ மைசூர் வாரா இல்ல ஆங்கிலோ மராத்தா வாரா, அதை பாக்குறீங்க. அது எந்த ரெண்டு எம்பையருக்கு நடுவுல அப்படின்றது. நெக்ஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் அதை எழுத சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நடத்துவேன். சிந்தட்டிக் அல்லோ பாலிபிளைட்ஸ்மா, சிந்தட்டிக் அல்லோ பாலிபிளைட்ஸ். ஓகே, சிந்தட்டிக் அல்லோ பாலிபிளைட்ஸ் என்னது, நம்ம சிந்தசைஸ் பண்ணது, நேச்சுரலா இல்லாம மேன்மேட் அப்படின்னு சொல்லலாம். மேன்மேட் சிந்தசைஸ்ன்றது என்ன, மேன்மேட், மேன்மேட். நாமளா நிறைய ட்ரை பண்ணணும், அதுல நிறைய ஃபெயிலியர் ஆச்சு, ஒண்ணு மட்டும் சக்சஸ் ஆச்சு, அதான் இந்த கிரிட்டிக்கல். நம்மளே நிறைய ட்ரை பண்ணணும், ஒரு ஸ்பீசிஸ் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணணும், அதுல சக்சஸ் ஆனது கிரிட்டிக்கல் மட்டும். என்ன பர்பஸ்? டு ஸ்டடி தி ஆரிஜின் ஆஃப் நேச்சுரலி அவைலபிள் அல்லோபாலிப்ளைட்ஸ். ஆல்ரெடி இருக்கக்கூடிய அல்லோபாலிப்ளைட்ஸ் எப்படி ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ணிருக்கலாம். அப்படி இல்லைன்னா எதுக்காக பண்ணலாம், புதுசா ஒரு ஸ்பீசிஸ் உருவாக்கணும், புதுசா ஒரு ஸ்பீசிஸ் உருவாக்கணும், கிரிட்டிக்கல் மாதிரி புதுசா ஒன்று உருவாக்கணும் அப்படின்றதாக பண்ணிருக்கலாம். சரி, கிரிட்டிக்கல் வந்து எந்த ரெண்டு கிராஸ் பண்ணி வந்துச்சு, கிரிட்டிகம் டர்ஜிடமா எஸ்டிவமா, டர்ஜிடமா எஸ்டிவமா, ரெண்டுமே யூஸ் பண்ணலாம், டர்ஜிடமும் யூஸ் பண்ணலாம், எஸ்டிவமும் யூஸ் பண்ணலாம். டர்ஜிடம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ட்ரிட்டிகம் டர்ஜிடம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாப்ளாய்டு ட்ரிட்டிக்கல் கிடைக்கும். எக்ஸாப்ளாய்டு டர்ஜிடம் யூஸ் பண்ணா எக்ஸாப்ளாய்டு ட்ரிட்டிக்கல் கிடைக்கும். எஸ்டிவம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், ஆக்டாப்ளாய்டு ட்ரிட்டிக்கல். நெக்ஸ்ட் கிளாஸ் மறக்காம அந்த ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வாங்க. கொடுக்குற ஹோம்ஒர்க்லாம் ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் ஆகும் கண்டிப்பா. இதோட ஜீனோம் என்ன, குரோமோசோம் நம்பர் என்ன, இதோட ஜீனோம் என்ன, குரோமோசோம் நம்பர் என்ன, சீக்கல் சீரியலோட குரோமோசோம் ஜீனோம் என்னவா இருக்கலாம், ஜீனோம் அண்ட் குரோமோசோம் நம்பர். இதுக்கு பேர் ரைமா, இது வந்து வீட்டு,
சீக்கியல் சீரியலோட குரோமோசோம் நம்பர் என்ன, ஜீனோம் என்ன? சொல்றோம்ல ஏஏபிபி அந்த மாதிரி, இதுக்கு என்னவா இருக்கலாம்? இதுக்கு வந்து ஆர்ஆர்னு சொல்லுவாங்க, ஆர்ஆர். ட்ரிட்டிகம் டர்ஜிடம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஏஏபிபியோட நிப்பாட்டிக்கோங்க. ட்ரிட்டிகம் டர்ஜிடம் எழுதுனீங்கன்னா ஏஏபிபி. ஒருவேளை ஏசிஎம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏஏபிபிடிடி. இதோட குரோமோசோம் நம்பர் என்ன? 2n = 14. இதோடது 2n = இப்பதான் நம்ம பார்த்தோம் 28. அப்ப இது ரெண்டும் சேர்ந்து என்ன குரோமோசோம் நம்பர் எத்தனை ஃபார்ம் பண்ணிருக்கலாம்? ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ண அந்த சயின்டிஸ்ட் பேர் என்ன? முன்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் டெவலப் பண்ணிருப்பார். மேன்மேட் சீரியல் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ்டு பை முன்சிங். சொன்ன கண்டென்ட் தான் இதுல இருக்கும். கிரிட்டிக்கலுக்கு வந்துட்டு டெட்ராப்ளாய்டு வீட்டும் யூஸ் பண்ணலாம், இல்ல எக்ஸாப்ளாய்டு வீட்டும் யூஸ் பண்ணலாம். டெட்ராப்ளாய்டு வீட்டோட பேர் என்ன? ட்ரிட்டிகம் டர்ஜிடம். எக்ஸாப்ளாய்டு வீட்டோட பேர் ட்ரிட்டிகம் ஏஸ்டிவம். ஓகே. ஆன்லைன்லயுமே இந்த கொஸ்டின் எதுவும் ஆன்சரே பண்ணல. ரெண்டு மூணு பேர் தான் ட்ரை பண்ணிருக்காங்க. ஓகே, கஷ்டம் தான் அந்த கொஸ்டின். ஆனா அக்செப்ட் பண்ணிக்கிறேன், கஷ்டம் தான். பட் ஆனா அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், லாஸ்ட் இயர்ல கேட்ட கொஸ்டின் அப்படின்றதுனால சொல்லியிருக்கணும் நீங்க. லாஸ்ட் இயர்ல கேட்ட ஒரு கொஸ்டின்ன்றதுனால நீங்க சொல்லியிருக்கணும். லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின்லாம் வந்து அப்படியே ரத்தத்திலே ஊறி போயிருக்கணும். எப்ப கேட்டாலும் வந்துட்டு சொல்லணும். லாஸ்ட் இயர் மட்டும் இல்ல, லாஸ்ட் 5 இயர் 10 இயர்ல கேட்ட கொஸ்டின் வந்துட்டு நீங்க உடனே சொல்லணும். அந்த 4 ஆப்ஷனும் தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் லாஸ்ட் 10 இயர்னாவும் சார் 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து லாஸ்ட் இயர் தானே. போலாங்களா அடுத்த இது? ரை சிகில் சீரியல் தான் ரை. கிரிட்டிகம் டர்ஜிடம்ன்றது இது. பாக்குறதுக்கு இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குல்ல. வீட்டும் ஒரே மாதிரி இருக்கு, ரையும் ஒரே மாதிரி இருக்கு, கிரிட்டிக்கலும் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா வேற வேற. அப்சர்வ் பண்ணீங்கன்னா தான் தெரியும், கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா தான் தெரியும். ரை ஓட்ஸ் ரை எல்லாம் வந்துட்டு ஓட்ஸ் கூட நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க. பட் ரை வந்துட்டு அவ்வளவு யூஸ் பண்றது இல்ல. ரை வந்து அவ்வளவு யூஸ் பண்றது இல்ல. ஃபாடருக்காக நிறைய இடத்துல ஃபாடருக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஃபாடருக்காக ஓட்ஸ் ரை இதெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீட்ல வந்துட்டு வீட் இருக்குல்ல, கோதுமையில வந்து ஒரு மிமிக்ரி வீடா இருந்துச்சு. ஓட்ஸ் ரைலாம் இருக்குல்ல, இதுல வந்து ஒரு மிமிக்ரி வீடு தான் இருந்துச்சு. ஓட்ஸ்ல மிமிக்ரி வீடுனா என்ன? அப்போ அதே மாதிரியே இருக்கும், பாக்குறதுக்கு அதே மாதிரியே இருக்கும், ஆனா வேற. பேடியில் என்ன இருக்கு? ஓகே, போலாங்களா அடுத்தது?
ஸோ இதுதான் அதோட குரோமோசோம் நம்பர் நம்ம எப்படி மாறி இருக்கு அப்படின்றது. ஏன்னா உங்களுக்கு என்ன சார் ஈஸியா நீங்க மட்டும் சொல்லிட்டு போயிட்டீங்க, நாங்க எழுதணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. என்ன வீட் யூஸ் பண்றோம், டிரிக்கம் டர்ஜிடம் யூஸ் பண்ணலாமா, எஸ்டிஎம் யூஸ் பண்ணலாமா? டர்ஜிடமே யூஸ் பண்ணுவோம். டர்ஜிடமே யூஸ் பண்ணுவோம். எஸ்டிஎம்னா சொல்லு, அப்ப நீ தான் ஆன்சர் பண்ண போற. டர்ஜிடம் அதுல இருக்கு, டெடிகம் எஸ்டிஎம். இங்க என்ன ஜீனம் சொன்ன, சீக்கியல் சீரியல் ஆர்ஆர். இப்ப ட்ரிட்டிகம் எஸ்டிஎம் என்ன ஜீனம் வரும்? ஏஏ பிபி டிடி. இதோட குரோமோசோம் நம்பர் என்ன? 2n equal to 42. இதோட குரோமோசோம் நம்பர் என்ன? 2n equal to 14. சோ கேமெட்ஸ்ல என்ன இருக்கலாம்? ஏபிடி இருக்கலாம். ஏபிடி இதுல கேமெட்ஸ்ல என்ன இருக்கலாம்? ஆர் மட்டும் இருக்கும். சோ கேமெட்ஸ்ல n equal to என்ன வரலாம்? 20 21. இந்த இதுல n equal to என்ன வரலாம்? 7. சோ இந்த ரெண்டையும் கிராஸ் பண்ணி வரக்கூடிய அந்த F1ல என்ன இருக்கும்? ஏ பி டி ஆர். n equal to 2n equal to 28. இந்த எண்ணும் இந்த எண்ணும் சேர்ந்து n equal to 21 n equal to 7 சேர்ந்து 2n equal to 28. சோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? இதை டபுளிங் பண்ணோம், கடைசியா வந்துட்டு இதை என்ன பண்றோம்? டபுளிங் பண்றோம். எப்படி டபுளிங் பண்ணலாம்? கோல்சிசன் யூஸ் பண்ணி டபுளிங் பண்ணலாம். கோல்சிசன் யூஸ் பண்ணி டபுளிங் பண்ணா என்ன கிடைக்குது கடைசியா? கிரிட்டிக்கல். கடைசியா கிடைக்கிற அந்த இதுக்கு பேரு கிரிட்டிக்கல். எழுதுனீங்களா இல்ல இல்லையா? அந்த கடைசி இதுக்கு பேரு வந்துட்டு என்ன எழுத முடிச்சோம்? ஏபி டி ஆர் 28. இங்க x என்ன வரும்? 2n equal to என்ன x வரும்? 2n equal to x என்ன வரும்? 4x. 2n equal to 4x. புரியுதுங்களா? ஏன்னா அடுத்து கேட்பீங்க, அப்ப இது டபுளிங் பண்ணும்போது 2n வந்து 4n ஆகுமான்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. அதுக்காக தான் x எழுதிட்டேன், 4x எழுதிருக்கேன். இத குரோமோசோம் டபுளிங் பண்றோம். எப்படி டபுளிங் பண்ணலாம்? டபுளிங் கொல்சிசன் யூஸ் பண்ணலாம். சோ இப்ப டபுளிங் பண்ணும்போது என்ன ஆகும்? இதுல ஏஏ பிபி டிடி ஆர்ஆர். குரோமோசோம் நம்பர் என்ன ஆகும்? 56. 8x equal to 56. 8x equal to 56. n வந்து 2n வந்து 4n ஆகுது. அது 2n அப்படியே தான் மென்ஷன் பண்ணும். 2n 2n தான் மென்ஷன் பண்ணும். சோ இந்த மாதிரி வந்த கடைசியா இருக்கிறது பேர் என்ன? ஆக்டாப்ளாய்ட் கிரிட்டிக்கல். ஆக்டாப்ளாய்ட் கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை டர்ஜிடம் யூஸ் பண்ணா என்ன கிடைச்சிருக்கும்? ஹெக்ஸாப்ளாய்ட் கிரிட்டிக்கல். ஹெக்ஸாப்ளாய்ட் கிரிட்டிக்கல் கிடைச்சிருக்கும். புரிஞ்சுதாம்மா? யார் யாருக்கு புரியல இது? ஓகே, போலாங்களா அடுத்த இது? சொல்லு பாரு, நீ என்ன டவுட்? ஓகே, போன ஸ்லைடா? இது நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே.
எப்படி 2n ஈக்குவல் டு 4x எப்படி வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. 2n ஈக்குவல் டு 4x எப்படி வந்துச்சுன்னு கேக்குறாங்க. எந்த ரெண்டையுமா கிராஸ் பண்ணணும்? வீட்டு ரை ரைல என்னென்ன வரும்? RR. இங்க BB DD. இது எத்தனை பிளாய்டு? என்ன பிளாய்டு இது? ஹெக்ஸாப்ளாய்டு. ஹெக்ஸாப்ளாய்டு. பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவங்க கேக்குறாங்க. இது என்ன? இது டிப்ளாய்டு. ஒருவேளை நோட் பண்ணாம இருந்தீங்கன்னா, போன ஸ்லைட் நோட் பண்ணாம இருந்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. இங்க 2n ஈக்குவல் டு என்ன? 42. இங்க 2n ஈக்குவல் டு 14. ஹெக்ஸாப்ளாய்டுல பாதி என்ன? ஹெக்ஸாப்ளாய்டுனா என்னன்னு சொல்லுவோம்? 6x ன்னு சொல்லுவோமா? டிப்ளாய்டுனா என்னன்னு சொல்லுவோம்? 2x ன்னு சொல்லுவோமா? சோ இந்த 6xல பாதி என்ன வரும்? தெரியுதா? விசிபிளா இருக்கா? லாஸ்ட்ல இங்க இருக்கு 6x, இங்க வந்து 2x ன்னு எழுதிருக்கேன். 6xல பாதி என்ன? 3x. 2xல பாதி வெறும் x. இந்த ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? 3xம் xம் 4x. இந்த ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா 4x. அப்படிதான் கிடைக்குது இந்த 4x. டூ என் ஈக்குவல் டு 4x ஈக்குவல் டு இந்த இடத்துல 28. 2x இல்ல 28. யாரும் சொல்ல மாட்டீங்களா? அதை இந்த இடத்துல 28 வரும். புரிஞ்சுதா? இல்ல குத்து மதிப்பா தலையாட்டுறீங்களா? ஓகே, போலாம் அடுத்தது. ஓகேமா. கொல்சிசின் ஏன் அதோட பிளான்ட் அஃபெக்ட் பண்ணலன்னு நேத்து கேட்டிருந்தேன். சொல்லுங்க என்ன ஆன்சர்ன்ட்டு. அது 28 வந்து 2x ன்னு மென்ஷன் பண்ண, அது நிறைய பேர் நீங்க ஆஃப்லைன் யாரும் சொல்லவே இல்லை, ஆன்லைன்ல கேட்டாங்க. சொல்லணுமா இல்லையா நீங்க? அது 28 தான் 2x மிஸ்டேக்ல எழுதிட்டு. சொல்லுமா, கொல்சிசின் ஏன் அதோட பிளான்ட் அஃபெக்ட் பண்ணல? ஓகே, கான்சென்ட்ரேஷன் வந்து ஒன் ஆஃப் த ரீசன். கான்சென்ட்ரேஷன் வந்து ஒன் ஆஃப் த ரீசன். நிறைய ரீசன், லிஸ்ட் ஆஃப் ரீசன் இருக்கு. ஓகே, போலாம் அடுத்தது. நோட் பண்ணிட்டீங்கல்ல? இது கடைசி சிந்தட்டிக் அலோபோலிப்ளேட்ஸ். இதுக்கப்புறம் முடிஞ்சது இதோட. சிந்தட்டிக் அலோபோலிப்ளேட்ஸ்ல வேற என்ன வருது? ரெஃபனோ பிராசிகா. ரெஃபனோ பிராசிகா வந்து ஒரு அன்சக்சஸ்ஃபுல் எக்ஸாம்பிள். ரெஃபனோ பிராசிகான்றது வந்து ஒரு அன்சக்சஸ்ஃபுல் எக்ஸாம்பிள்மா. அன்சக்சஸ்ஃபுல். யாரு ட்ரை பண்ணா இது ஃபர்ஸ்ட்? கார்ப்சென்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரஷ்யன் சயின்டிஸ்ட் வந்து ட்ரை பண்ணாரு. கார்ப்சென்கோ அப்படின்றவர் கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்காரு. ரெஃபனோ அப்படின்றது என்ன இதுல குறிக்குது? பிராசிகான்றது என்னத்தை குறிக்குது? ரெஃபனோ அப்படின்றது வந்து ரேடிஷ், அதாவது வந்து ரெஃபனஸ் சட்டைவஸ் அப்படின்றது குறிக்குது. ரேடிஷ், ரெஃபனஸ் சட்டைவஸ். பிராசிகா அப்படின்றது என்னத்தை குறிக்குது? பிராசிகா ஒலிரேஸ், அதாவது கேபேஜ்ல இருக்கக்கூடிய அந்த பிராசிகான்றது குறிக்குது. புரியுதுங்களா? சோ இந்த ரெண்டையும் கிராஸ் பண்ணி வர்றதுதான் வந்து அந்த இது எப்படி வருது அப்படின்றது. அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாரு? ரேடிஷோட எடிபிள் பார்ட் எங்க இருக்கும்? அண்டர் கிரவுண்ட், பிலோ த கிரவுண்ட் இருக்கும். பிலோ த கிரவுண்ட் வந்து ரேடிஷோட எடிபிள் பார்ட் இருக்கும். கேபேஜோட எடிபிள் பார்ட் எங்க இருக்கும்? அபவ் தி கிரவுண்ட். மேல வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும், மேல வந்து கேபேஜ் இருக்கும். சோ அவர் என்ன ட்ரை பண்ணாரு? இது ரெண்டையும் கிராஸ் பண்ணி வர F1 வந்து நம்ம டபுளிங் பண்ணோம், குரோமோசோம் டபுளிங் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கேபேஜும் அதில் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம், ரேடிஷும் அதில் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரு எக்ஸ்பெக்ட் பண்ணாரு. பட் ஆக்சுவலா வந்தது என்ன? இதோட ஷூட்டும் ரேடிஷோட ஷூட்டும் வந்துருச்சு, கேபேஜோட ரூட் வந்துருச்சு. இங்க வேர் இருக்கும் தெரியுமா? கேபேஜோட வேர் வந்துருச்சு. ஸோ அது வந்துட்டு அதனால ஒரு அன்சக்சஸ்ஃபுல் எக்ஸாம்பிள். பட் ஆனாலும் தெரிஞ்சுக்கணும், 100 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 100 வருஷம், 1927ல ட்ரை பண்ணியிருக்காரு.
அவர் விரக்தியில அத்தோட விட்டுருப்பாரு. நீ வேணா ட்ரை பண்ணு. அதோட விரக்தியில விட்டுருப்பாரு. பட் நம்ம ட்ரை பண்ணா வேணா பாசிபிலிட்டி ஏதாவது பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். ஓகே ஓகேம்மா, சொல்லுங்கம்மா. அதெல்லாம் வராதும்மா, சக்சஸ்ஃபுல் ஆகாதும்மா. எப்பயுமே நேச்சுரல்ல வந்துட்டு ஒரு பிலாசபி இருக்கு. அதிகமா ஆசைப்படக்கூடாது. அதிகமா ஆசைப்பட்டா இப்படிதான் நடக்கும். ரொம்ப பேராசை, அது ரொம்ப பேராசையா போயிடும்ல. லீஃபும் உங்களுக்கு வந்து எடிபிள் பார்ட்டா இருக்கும், ரூட் எடிபிள் பார்ட் ஆகணும். போட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுலாம் அப்போ எங்க ஸ்டோர் ஆகும்? அப்போ எப்பயுமே ஒரு பிளான்ட்னு வந்துச்சுன்னா போட்டோசிந்தசிஸ் நடக்கும். அந்த போட்டோசிந்தசிஸ் மூலியமா ப்ரொடியூஸ் ஆகிறதுலாம் வந்து ஏதோ ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகும். மேபி ரூட்லயோ இல்ல சீட்ஸ்லயோ இல்ல வந்துட்டு ஸ்டெம்லயோ போய் ஸ்டோர் ஆகும். எங்க ஸ்டோர் ஆகுதோ அது வந்து எடிபிள் பார்ட்டை நம்ம கன்சியூம் பண்ணுவோம். ரூட்ல ஸ்டோர் ஆச்சுன்னா பொட்டேட்டோ, சீட்ல ஸ்டோர் ஆச்சுன்னா ரைஸ், வீட் இதெல்லாம். இல்ல ஸ்டெம்ல ஸ்டோர் ஆச்சுன்னா சுகர் கேன். இல்ல வந்துட்டு வேற ஏதாவது இடத்துல ஸ்டோர் ஆச்சுன்னா வந்துட்டு ஒரு வெஜிடபிள்ஸா கன்சியூம் பண்ற மாதிரி இருக்கும். பட் ப்ரொடியூஸ் ஆகிற எல்லாமே வந்துட்டு பெனிஃபிட்டா இருக்கணும் அப்படின்னா கஷ்டம். அது இயற்கையாவே கொடுத்தா வேணா உண்டு. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? கல்ப விருக்ஷான்னு சொல்லுவாங்க. கல்ப விருக்ஷா. எல்லா பார்ட்ஸுமே யூஸ் ஆகும், எல்லா பார்ட்டுமே பெனிஃபிஷியலா இருக்கும், எல்லா பார்ட்டுமே பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. போறாங்களா அடுத்தது? ம் ஆம்பிடிப்ளாய்டு அப்படின்ற ஒரு வேர்டு எங்க இருக்கு? இங்க இருக்குல்ல. ஆம்பிடிப்ளாய்டுனா when a polyploid behaves like a diploid. புரியுதுங்களா? ஆம்பிடிப்ளாய்டுனா when a polyploid behaves like a diploid. Polyploid. ஸோ அதுக்கு பேர் வந்துட்டு ஆம்பிடிப்ளாய்டு அப்படின்னு சொல்றோம். எஸ்பெஷலி வந்து ஒரு டெட்ராப்ளாய்டு வந்துட்டு ஒன்றும் இல்லை. டெட்ராப்ளாய்டு நம்ம எப்படி பிரியும் சொன்னோம்? இப்போ ஒரு 4 இருக்கு. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு 4 இருக்கு, 4 இருந்துச்சு அப்படின்னா மியாசிஸ்ல எப்படி பிரியும்? அது இங்க இருந்து போகுது, இங்க இருந்து வருது. ஸோ இந்த பக்கம் 2 போகும், இந்த பக்கம் 2 போகும், இந்த மாதிரி போகுது இல்ல. ஆக்சுவலா ஒரு பாலிப்ளாய்டு, பட் வந்து ஒரு டிப்ளாய்டு மாதிரி. டிப்ளாய்டு தான் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். டிப்ளாய்டு தான் 2ஆ பிரிஞ்சு இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதின்னு போகும். பட் பாலிப்ளாய்ட்லயும் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறதுனால அதுக்கு பேர் ஆம்பி டிப்ளாய்டு அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? மோஸ்ட்லி டெட்ராப்ளாய்டுல இந்த டேர்ம் யூஸ் பண்ணுவோம். டெட்ராப்ளாய்டு, டெட்ராப்ளாய்டுல இந்த டேர்ம் யூஸ் பண்ணுவோம். நீங்க எதோ கேட்டீங்களா? இங்க யாரோ ஃப்ரண்ட்ல நீங்க கேட்டீங்களா? எக்ஸோட வேல்யூவா? அது 2n = 2x தான். 2n = 2n = 2x. டிப்ளாய்டுனா 2x. ஸோ இங்கேயே வந்துட்டு டிப்ளாய்டு அப்படின்னு சொல்றோம். அப்போ 2x. ஒருவேளை ட்ரிப்ளாய்டுனா 3x. டெட்ராப்ளாய்டுனா 4x. ஸோ இப்போ 2n = 2x = 18 அப்படின்னு வரும். கேமெட்ஸ்ல வந்து எத்தனை எக்ஸ் இருக்கும்? கேமெட்ஸ்ல குமரன், இந்த கேமெட்ஸ்ல வந்து எத்தனை எக்ஸ் இருக்கும்? இந்த கேமெட்ஸ்ல, ரேடிஷோட கேமெட்ஸ்ல 2x சொல்லிட்டேன். சொமேட்டிக் செல்ல வந்து 2x. அப்ப கேமெட்ஸ்ல எத்தனை இருக்கும்? ஒரு x. கேபேஜ்ல வந்து எவ்வளவு வரும் சக்தி மகேந்திரா? ஒரு x.
சரி, அப்ப இந்த F1ல வந்து எவ்வளவு வரலாம் ஹரிபிரசாத்? இந்த ஒரு எக்ஸும் இந்த ஒரு எக்ஸும் சேர்ந்துச்சுன்னா எவ்வளவு வரும்? இந்த ஒரு எக்ஸும் இந்த 1x இந்த 1x சேர்ந்துச்சுன்னா F1ல என்ன வரும்? 2x வரும். 2x இந்த 2x டபுளிங் பண்ணா என்ன வரும்? சத்யாவா? சத்யாவா பேரு லாஸ்ட் சொல்லுங்கம்மா. இந்த 2x டபுளிங் பண்ணும்போது என்ன வரும்? 4x. சோ அப்ப இந்த டெஃபனோபிராசிகான்றது என்ன என்ன பிளாய்டி? டெட்ராப்ளாய்டின் மீனிங். இங்க ப்ரொடியூஸ் ஆனது இங்க கண்டிஷனே கேஸே வேற இல்ல. கேஸ் வேற. இது கேஸ் வந்து ஒரு அங்க சொன்னது வேற, இங்க கேஸ் வேற. ஏன்னா வந்துட்டு இங்க லீஃப் ரூட்ஸ் இதெல்லாம் வந்து ஒழுங்கா மேட்ச் ஆகல. ரெண்டும் வந்து மேட்ச் ஆகல. மேட்ச் ஆயிருச்சு அப்படின்னா வந்து பாசிபிள் இருக்கு. எந்த ஸ்டெரைல், எந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டெரைல் நீங்க சொல்றீங்க? F1ல இங்கேன்னு இல்லப்பா, எங்கேயுமே ஸ்டெரைல தான் இருக்கும். F1 இங்கேன்னு இல்ல, முன்னாடியுமே ஸ்டெரைல் தான் இருந்திருக்கும். இந்த F1 என்னன்னு எழுதிருக்கு? ஸ்டெரைல்னு எழுதிருக்கு. இதை டபுளிங் பண்ணும்போது தான் ஃபெர்டைல் ஆகும். இந்த டபுளிங் பண்ணும்போது தான் ஃபெர்டைல் ஆகும். புரியுதா? எங்க எதுல? இதுவா? இதுல இருந்து ஆக்சுவலா இதுல இருந்து டெரைவ் ஆனது. இதுல வந்துட்டு ஒரு சில அல்லோடெட்ராபைடு, ஆக்சுவலா இந்த F1லயே வந்துட்டு ஒரு சில அல்லோடெட்ராபைடு வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? இந்த F1லயே வந்துட்டு ஒரு சில அல்லோடெட்ராபைடு ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். அது எப்படி வந்துச்சு அப்படின்னா 2x, இங்க இருந்து ஒரு 2x வந்துச்சு, இங்க இருந்து ஒரு 2x வந்துச்சு. ஸோ அதனால டைரக்டாவே வந்துட்டு இங்க வந்துச்சு அப்படின்ட்டு. அதை நான் எக்ஸ்ட்ராவா எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னா கான்செப்ட்ல இருந்து டிவியேட் ஆகிற மாதிரி இருக்கும். அங்க ஏன் அல்லோடெட்ராபைடுன்னு எழுதிருக்காங்க அப்படின்னா, நம்ம நார்மல் கேஸ்ல ஒரு எக்ஸ் வந்துச்சு ஒரு எக்ஸ் வந்துச்சுன்னு சொன்னோம்ல, ஒரு அப்நார்மல் கண்டிஷன்ல மியாசிஸ் ஒழுங்கா நடக்கல அப்படின்னா இதுல இருந்து என்ன கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகலாம்? அப்நார்மல் கண்டிஷன், மியாசிஸ் ஒழுங்கா நடக்கல, 2x. இங்க அப்நார்மல் கண்டிஷன், மியாசிஸ் ஒழுங்கா நடக்கல, 2x. சோ அவங்க என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, இந்த அப்நார்மல் கண்டிஷன்ல இந்த 2x இந்த 2x சேர்ந்து டைரக்டாவே அல்லோ டெட்ராப்ளாய்டு கொடுக்குது அப்படின்றத வந்துட்டு இந்த பிராக்கெட்ல இருக்கிறது குறிக்குது. பட் அதை சொல்லிருந்தோம் அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால தான் டைரக்டா கான்செப்ட் மட்டும் சொன்னேன். சொல்லுங்களா அடுத்தது? ஆக்சுவலா அதை ட்ரை பண்ணேன். அதை போடும்போதே வந்துட்டு அந்த அல்லோ டெட்ராப்ளாய்ன்ற வேர்டு டெலீட் பண்ணலாம், இப்படிங்க ஏதோ கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். பட் ஆனா அதை டெலீட் பண்ணோம் அப்படின்னா கலர் மாறிச்சு, மறைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால அதை அப்படியே விட்டேன். இல்ல அது இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கிறதுக்கு வந்து ஏன் இருக்குன்ற மீனிங் தெரிஞ்சதுன்னா போதும். போலாங்களா அடுத்தது? புரிஞ்சது வரைக்கும்? இது ஒரு சான்ஸ், இது ஒரு சான்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த ஸ்லைடோட முடிச்சுக்கலாம், இதோட முடிச்சுக்கலாம். இது ஏன் ஸ்டெரைலா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்கம்மா. இது ஏன் ஸ்டெரைலா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இங்க இருந்து என்ன ஜீனோம் வருது? இங்க இருந்து என்ன ஜீனோம் வருது? சப்போஸ் இது என்ன ஜீனோம் தெரியல, ரேடிஸ்ல இருந்து வர ஜீனோம் வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டேன். கேபேஜ் என்ன ஜீனோம் தெரியல, பின்னு எடுத்துப்போம். இங்க இருந்து கேமெட்ஸ்ல என்ன கேமெட்ஸ்ல என்ன ஜீனோம் வந்திருக்கும்? இதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏஎன் எடுத்துக்கிட்டோமா, டிப்ளாய்டு 2n = 18 எழுதணும்ல. டிப்ளாய்டுனா என்ன வரும்? எத்தனை எத்தனை இருக்கும்? 2 இருக்கும், ஏஎன் இருக்கும். இது ஒரு டிப்ளாய்டு எடுத்து இருக்கு, டிப்ளாய்ன்றது இங்க இருக்கு. அப்ப இங்க வந்துட்டு எத்தனை இருக்கும்? பிபின்னு இருக்கும், பிபின்னு இருக்கும். இந்த இதுல இருந்து கேமெட் என்ன வரும்? பி கேமெட் வரும். இந்த இதுல இருந்து ஏ கேமெட் வரும். ஸோ ரெண்டும் சேர்ந்து ஏபின்னு ஃபார்ம் ஆயிருக்கு, ஏபின்னு ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஏவும் பியும் வந்துட்டு இப்போ ஹோமோலகஸா? இந்த ஏவும் பியும் ஹோமோலகஸா அப்படின்றதான் கேள்வி. ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸா? இல்ல, ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ் இல்ல. அந்த கண்டிஷன்னால இங்க வந்து ஸ்டெரைலா இருக்கு. புரியுதுங்களா?
ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ் இருந்துச்சுன்னா தான் ஃபெர்டைலா இருக்கும், இல்லைன்னா ஸ்டெரைலா இருக்கும். இங்க பாருங்க, இங்க எல்லாத்துக்குமே ஜோடி வந்துரும். டபுளிங் பண்ணும்போது ஏஏ பிபி அப்படின்னு சொல்லி ஜோடி வந்துருச்சு. ஏஏபிபி அப்படின்றது வந்துட்டு இது வந்து ஃபெர்டைல் ஆகிறது பாசிபிளா இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறது ஃபெர்டைலா இருக்கு பாருங்க. இதுக்கு ஒரு பேர் இருக்கு, இதுக்கு ஒரு பேர் இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறது வந்து மோஸ்ட்லி ஃபெர்டைலா இருக்கும். பட் இந்த மாதிரி ரெண்டும் நான் ஹோமோலகஸா இருக்குல்ல, அது வந்துட்டு ஸ்டெரைலா தான் இருக்கும். இதை லாஸ்ட் ஸ்லைடு, இதோட நீ கிளாஸ் முடிச்சுக்கலாம். எதுக்கு ஆகுமா இவ்வளவு எஃபர்ட் பண்ணி ஒரு பாலிப்ளைடு எதுக்காக டெவலப் பண்ணணும்? அதோட எஃபெக்ட் என்னன்றதான் கேட்கறாங்க. எதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சது. சொல்லு மணிகண்டன், நீங்க கேட்ட கொஸ்டின் தானே இது போன கிளாஸ்ல, ஞாபகம் இல்லையா? சொல்லுங்க, எதுக்காக பாலிப்ளைட் டெவலப் பண்ணணும்? நம்பர் 1 வந்து ஓகே சீட்லெஸ் சொல்லிட்டாங்க. சீட்லெஸ் எங்கெங்கெல்லாம் சீட்லெஸ் தேவையோ அங்கெல்லாம் ட்ரை பண்ணலாம். சீட்லெஸ் இருக்கிற இடத்துல growth வந்து விகரா இருக்கும். விகரஸ் growth. இல்ல லார்ஜ் ஃப்ரூட் வேணும், இல்ல லார்ஜ் ஃப்ளவர் வேணும் அப்படின்னு இருக்குல்ல, இந்த மாதிரி கண்டிஷன்ல வேணும். இது எல்லாத்தையும் தாண்டி புதுசா வெரைட்டிஸ் வேணும் அப்படின்னா, நியூ வெரைட்டிஸ் வேணும், இல்ல நியூ ஸ்பீசிஸ் வேணும் அப்படின்னா டெவலப் பண்ணலாம். புதுசா ஸ்பீசிஸ் வேணும் அப்படின்னா டெவலப் பண்ணலாம். இது எல்லாத்தையும் தாண்டி 2 எக்ஸாம்பிள் சொல்றாங்க, டொமேட்டோ அண்ட் மெய்ஸ். டொமேட்டோ அண்ட் மெய்ஸ்ல வந்துட்டு டிப்ளாய்டை கம்பேர் பண்ணும்போது, டிப்ளாய்டுனா என்ன? டிப்ளாய்டுனா எத்தனை எக்ஸ் வரும்? 2x. டிப்ளாய்டை கம்பேர் பண்ணும்போது பாலிப்ளாய்டு இல்ல ஒரு சில கண்டென்ட்டே வந்து அதிகமா இருக்குன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விட்டமின் ஏவே வந்துட்டு அதிகமா இருக்கு மெய்ஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. மெய்ஸ்ல வந்துட்டு பாலிப்ளாய்டுல என்ன இருக்கு? விட்டமின் ஏ அதிகமா இருக்கு அப்படின்றாங்க. விட்டமின் ஏ. டொமேட்டோல டிப்ளாய்டை கம்பேர் பண்ணும்போது பாலிப்ளாய்டுல என்ன இருக்கு அதிகமா? அஸ்கார்பிக் ஆசிட் ஒன்று இருக்குல்ல, அது வந்து அதிகமா இருக்கு அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் ரீசன்ஸ் எதுக்காக பாலிப்ளாய்டு டெவலப் பண்ணணும் அப்படின்றது. புரிஞ்சுங்களா? அடுத்த ஸ்லைடு, அந்த ஸ்லைட்ல இருக்க கண்டென்ட் இதை நோட் பண்ணிக்கிட்டீங்களா? போலாங்களா அடுத்து? அஸ்கார்பிக் ஆசிட் டொமேட்டோல சொன்னது அஸ்கார்பிக் ஆசிட்மா. அந்த பாலிப்ளைட்ஸ் வந்து ஹைபிரிடைசேஷன் ப்ராசஸ் மூலமா டெவலப் பண்றாங்க. பட் ஆனா இது டெக்னிக் யூஸ் பண்றது பேர் ஹைபிரிடைசேஷன் சொல்றோம். பட் ஹைபிரிட்ஸ் அப்படின்னா ஆக்சுவல் ஹைபிரிட்ஸ் சொல்றோம்ல சார், ஹைபிரிட் டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த ஹைபிரிட் வந்து F1 மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஆக்சுவல் ஹைபிரிட்னு சொல்லலாம். F1 மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹைபிரிட், அதோட ஹைபிரிட் சொல்லலாம். ரைஸ்ல ஹைபிரிட், இல்ல வந்துட்டு சன்ஃபிளவர்ல ஒரு ஹைபிரிட் டெவலப் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். பட் இங்க வந்துட்டு ஹைபிரிடைசேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் நம்ம யூஸ் பண்றது அந்த பயன்படுறது வந்து எதை யூஸ் பண்றோம்?
டைரக்டா அந்த F1 ஹைபிரிட் வந்துட்டு யூஸ் பண்ணல, டப்ளிங் பண்ணி யூஸ் பண்றோம். டப்ளிங் பண்ணி. ஆமாமா. ஜெனரலைஸ்ட் அரே தான் இருக்கும். ஓகே, போலாங்களா? ஸோ இதுல சொல்லாத பாயிண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எழுதிக்கோங்க போதும். எல்லாமே சொன்னதுதான். இந்த ஒண்ணு ஜெய்ஜாண்டிசம் மட்டும் சொல்லல. ஜெய்ஜாண்டிசம்னா என்ன மீனிங்? இப்போ பல்கா இருக்க மாதிரி, பல்கா இருக்கிறதுன்னு மீனிங். ஸோ அதுவும் வந்துட்டு அதான் விகரஸ் growthலயே வந்துரும் அதுவே. Gigantism in morphology of plants. Gigantism in morphology of plants. For example, செல்லோட லீவ் செல்ஸோ இல்ல ஸ்டொமேட்டோவோ இல்ல போலனோ வந்துட்டு யூஸ்வலா இருக்கிறத விட பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பாலிப்ளாய்ட்ல. எதுலமா சொல்றீங்க? அந்த ஹைபிரிட்ல F1 ஹைபிரிட்லையா? அங்க சொல்றோமா, அது சொல்றோமா, F1 வருமா, ப்ரீடிங்ல வரும். சீட் ப்ரொடக்ஷன்லாம் அதான் வரும், ஹைபிரிட் ப்ரொடக்ஷன் தான் வரும். ஜைஜான்டிசம் அப்படின்னா வந்துட்டு பெருசா இருக்க மாதிரி, பெருசா இருக்க அப்பியரன்ஸ் அப்படின்ற மாதிரி. பிக் அப்படின்றது சினானிம் சொல்லணும், பிக் அப்படின்னு சொல்லலாம். இருங்க இருங்க கொஞ்சம் சர்ச் பண்ணுங்கம்மா. நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணலையாம்மா? ஓகே. ஏதாவது டவுட் இருக்கா? ஆன்லைன் பேட்ச் ஏதாவது டவுட் இருக்கா என் கிளாஸ்ல இருந்து? ஆன்லைன் கிளாஸ் புரிஞ்சுதாம்மா நான் அர்த்தம்? ஆஃப்லைன்ல ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சுதா? சரி. இன்ட்ரெஸ்டிங். கொடுத்த ஹோம்ஒர்க்கை ஒழுங்கா பண்ணுங்கம்மா. ஆன்லைன் பேட்ச் ஆஃப்லைன் பேட்ச் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தனா அது ஒழுங்கா பண்ணுங்க. அப்புறம் பாத்துவாங்க, இல்லைன்னா அப்புறம் டென்ஷன் ஆயிடுவேன். நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது யாருன்னா போர்டில் எழுத விடுவேன், போர்டில் எழுத சொல்லுவேன். கண்டிப்பா எழுதணும். ஏன்னா கூட சொல்றது வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு கண்டிப்பா யூஸ் ஆகும். எத்தனை ட்ரீட்டி இருக்கும் மேக்ஸிமம்? மேக்ஸிமம் போச்சுன்னா எத்தனை ட்ரீட்டி இருக்கும் பாப்புலர் ட்ரீட்டிஸ்? நான் தான் பேரே சொல்லிட்டேன். ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம், ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ், ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத், அப்புறம் ட்ரீட்டி ஆஃப் மைசூர், ட்ரீட்டி ஆஃப் சால்சிட்டின்னு ஒன்று இருக்கும். ஸோ இது மட்டும் எப்படி நீங்க சர்ச் பண்ணீங்கனாலும் ஒரு 7-8 தான் வரும் மேக்ஸிமம். கேட்ட உடனே நீங்க ஒரு இந்த டைம் எழுதுறீங்க, மெயின்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா நீங்க கேட்ட உடனே சொல்லணும். ஓகே. ப்ரிலிம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா. ஓகே. தேங்க்யூமா. ஆன்லைன் பேட்ச் தேங்க்யூ, ஆஃப்லைன் பேட்ச் தேங்க்யூ.